முதற்கண் எனது ந- நன்றி கலந்த வணக்கங்களை உரித்தாக்கி மகிழ்கின்றேன். பாரதியை பார்த்து கொண்டே இருக்கிறோம். ஏதாவது ஒன்று என்னுடைய வாழ்நாள்ல நான் நினைத்து பார்க்கேன். பார்க்க பார்க்க பரவசம் என்று ஒரு சொல் இருக்குமா, ஒரு சொற்றொடர் இருக்குமானால், அப்படி நான் பார்க்க பார்க்க பரவசம் அடைவது பாரதியினுடைய வரிகள் தான். நவில் தோறும் நூல் நயம் என்று சொல்வது போல, பார்க்கும் தோறெல்லாம் புதிய பொருள் அனுபவம் கிடைக்கிறது. அதுதான். இப்போ ஒவ்வொரு சொல்லுக்கும் என்ன என்ன டிஃபரன்ஸ், உரைநடைக்கும் கவிதைக்கும் என்ன டிஃபரன்ஸ்னா, கவிதை உங்களை சொல்லு சாதாரண சொல்லா இருக்கலாம். ஆனா ரொம்ப அது மனசுக்குள்ள போயிடும். அதுதான் கவிதை விடும். சாதாரண சொல்லு இருக்கலாம். ஆனா அந்த சொல்லுக்கு பொருள் தேடி போகும்போது தான் அழகு. இப்போ குழந்தைய கொஞ்சுறோம். சில பேர் வீட்டில் குழந்தைய எப்படி வேணா கொஞ்சுவாங்க. செல்ல கழுதையே அப்படின்னு சொல்லி இது மாதிரி இப்ப என் குட்டி எருமை மாடு இப்படி கூட சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் ஏன் சொல்ற கேட்க முடியாது. பீப்புள் கால் இட் அஸ் எ ஸ்வீட் நத்திங். நண்பர்களுக்குள், துணைவர்களுக்குள், இணைவர்களுக்குள் குழந்தை சொன்னா ஸ்வீட் நத்திங் என்பார்கள். பட் கவிதையில ஸ்வீட் நத்திங் கிடையாது, ஸ்வீட் சம்திங். எப்பவுமே ஸ்வீட் நத்திங்கே கிடையாது. ஸ்வீட் சம்திங் ஏதோ ஒன்று அதுல இருக்கிறதுனால தான் அது ஸ்வீட்டா இருக்குன்னு நம்ம புரிஞ்சுக்கணும். சிலப்பதிகாரத்துல முதன் முதலாக தனிமையிலே சந்திக்கிறார்கள் கோவலனும் கண்ணகியும். உங்களுக்கு தெரியும், அந்த அருமையான அருமையான சிலப்பதிகார வரிகள் தெரியும். மாசறு பொன்னே, இல்லை தெரியும் இல்லையா, வலம்பரி முத்தே, காசரு விரையே, கரும்பே தேனே என்றெல்லாம் சொல்கிறார். இது ஏதோ ஒரு ஸ்வீட் நத்திங் கிடையாது. அதுல இருக்க விஷயம் இருக்கு. இளங்கோவடிகள் எழுதியிருப்பாரு. இளங்கோவடிகள் ஒரு சமண துறவி. எனவே உண்மையிலே அவர் தியானித்து கோவலன் சொன்னதாக நினைத்து எழுதுகிறாருங்க. கிட்டத்தட்ட மாசரு பொன்னே, பொண்ணுதான். பொண்ணுல எப்பவுமே மாசு கலந்திருக்கும். அதை உருக்க வேண்டும் அந்த தங்கத்தை என்று அதுக்கு பலர் பொருள் சொல்லுவார்கள். நீண்ட பொருள். சிலப்பதிகாரம் இன்னொரு ஒரு அருமையான காவியம். ஒவ்வொரு சொல்லுக்கும் ஒரு பெரிய மகத்துவம். அப்படி பார்க்கும்பொழுது பாரதியினுடைய ஒவ்வொரு சொல் நாம பார்த்து கொண்டிருக்கிறோம். எனவேதான் அதுக்கு பேர் மந்திர சொல் என்று சொல்லி நாம அதை தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறோம். அதுல மகாகவியினுடைய சுந்தரராஜன் சொன்னது போல பல படைப்புகளை பார்த்தோம். அதுல நம்ம மகாசக்தி பஞ்சகம் பார்த்து கொண்டிருக்கிறோம். பஞ்சகம் என்று சொன்னாலே 5 விருத்தங்கள். இந்த 5 விருத்தங்கள்ல நம்ம 3 பார்த்து முடித்து இன்றைய தினம் 4வது விருத்தத்துக்கு செல்ல இருக்கிறோம். அதை முதல்ல நம்ம பார்த்துடலாம். அது ஸ்கிரீன்ல பார்த்துடலாம். ஐயமும் திகைப்பும் தொலைந்தன என்று வரக்கூடிய அந்த விருத்தம், அதை ஸ்கிரீன்ஷாட்ல பார்த்தேன்னா நான் மறுபடியும் அதை பார்த்து படிக்கிறேன். இதுவரை பார்த்தது 3. முதல்ல கரணமும் தனுவும் என்று ஆரம்பிக்கிறது. 2வது எண்ணிலா பொருளும், 3வது நீசருக்கினிதாம் என்று இந்த 3 பார்த்தோம். இதுல கூட நான் கிருபா சார் கிட்ட சொன்னேன், இது மாதிரி மகாசக்தி பஞ்சகம் என்றே போடுங்கள், ஞான பாடல்கள் என்று முதல்ல ஒரு தலைப்பு கொடுத்தால் சில பேர் சொல்றாங்க, சார் ஞான பாடல்ல உள்ள போய் பார்த்தா இது இந்த கிடைக்கலையே என்று சொல்கிறார்கள். ஆகவே நாம ஞான பாடல், நான் அதை ஏன் ஞான பாடல் என்பதை நான் நிறுவினேன். நான் இந்த மொழியும் சொல்ல இருக்கிறேன். ஆனாலும் பல பதிப்புகளிலே ஞான பாடல்கள் என்று போட்டு தத்துவ பாடல்களை மட்டும் ஞான பாடல் என்று ஒதுக்கி விட்டார்கள். சக்தி பாடல்கள் எல்லாம் அது ஆஹ், பக்தி பாடல்கள் இது மாதிரி ஏதோ போட்டிருக்காங்க. பட் இதுதான் உண்மையிலே ஞானம் இருக்கக்கூடிய பாடல் இதெல்லாம். ஏன்னா பாரதியை பொறுத்தவரை அவன் ஞானம் என்று சொன்னதுதான் ரொம்ப முக்கியமா. எதை ஞானம் என்று சொன்னான், பெரிய தத்துவங்களை எல்லாம் பற்றி கூட பேசல. ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு, நம்மில் ஒற்றுமை நீங்கில் அனைவருக்கும் தாழ்வு, நன்றிது தேர்ந்திடல் வேண்டும், இந்த ஞானம் வந்தால் பின் நமக்கு இது வேண்டும் என்று சொன்னார். ஆகவே பாரதி ஞானம் என்று சொன்னது அடித்தளத்திலே வாழ்கின்ற சமுதாய மக்களுக்கு கைப்பிடியாக, வழித்துணையாக, உறுதுணையாக என்றென்றும் எடுத்து நிற்கக்கூடிய பல அடிப்படை கொள்கைகளை அவன் ஞானம் என்று குறிப்பிடுகிறான். ஆகவே அத்வைத்தம், மீமாம்சம் அல்லது இது போன்ற வெவ்வேறு மதங்களை சார்ந்த தத்துவங்கள் இதெல்லாம் பற்றி பாரதி எழுதுகின்ற இடங்கள் எல்லாம் தத்துவ பாடல்கள் என்று சொல்லலாம். ஞான பாடல்கள் என்பது அவன் எழுதினது எல்லாமே ஞான பாடல்கள் தான். ஞான பாடல்கள்ல அவன் எல்லா ஞானத்தை கொடுக்கிறான். ஆகவே நம்ம அப்படிதான் நினைக்கணும். இருந்தாலும் நான் அவரிடம் கேட்டுக்கொண்டேன், இனி நாம் பார்க்கும்போது எந்த தொகுப்பிலே வருகிறது என்று சொல்லாமல் தலைப்பை சொன்னா நம்ம நண்பர்களுக்கு அது ஈஸி. ஏன்னா ஞான பாடல் வரிசையிலே இது இல்லை என்று கேட்டார்கள், அதற்காக சொன்னேன்.
ஆகவே மகாசக்தி பஞ்சகத்திலே முதல்ல பார்த்தோம் கரணமும் தனமும் பார்த்தோம். ரெண்டாவது வந்து அதுல என்னன்னா நீயே சரண் என்று சொன்னார் பாரு. ரெண்டாவது பாருங்க எண்ணிலா பொருளும் எல்லையில் வெளியும். அதுல வந்து முக்கியமா கண்ணிலா பேயான மனமெனும் பெயர் கொண்ட கண்ணிலா பேயை நான் எள்ளுவேன் எள்ளி நகை செய்வேன் என்று சொன்னான். அதை பார்த்தோம். அப்புறம் மூன்றாவதாக நாம் போன முறை பார்த்தது நீசருக்கினிதான் தனத்தினும் மாதர் நினைப்பிலும் நெறியிலா மாக்கள் மாசுறு பொய் நண்பதனிலும் பொன்னாள் மயங்கினேன். இப்படி பல விஷயத்திலே மயங்கி நின்னேன் அதை இனி மதியேன் என்று ஒரு பஞ்சகத்துல ஒரு துதியில பாரதி என்னெல்லாம் பேசுகிறான். இட்ஸ் an இண்டிகேஷன். நம்ம எழுதுறதுன்னா இப்ப நாம் வந்து ஒரு தேவியோ அல்லது ஒரு இறைவனையோ நாம் கடவுளையோ துதித்து ஒரு பாடல் எழுத வேண்டும் என்று சொன்னால் எப்படி எழுதணும்னு நமக்கு ஒரு ஐடியா கொடுக்குறான். இப்போ வந்து அஹ், லலிதா சகஸ்ரநாமம் விஷ்ணு சகஸ்ரநாமம் போல ஒரு பாடலை பிடித்தால் உடனே நம்ம வந்து பெயராகவே எழுதி கொண்டு போவோம். அப்படியே இறைவனுடைய பெயராக தொடர்ந்து எழுதி கொண்டு போகலாம். அது ஒரு பயிற்சி. அது போல வந்து எத்தனையோ பேர் கந்த சஷ்டி கவசம் எழுதின தேவராயர் எழுதின பிறகு அதை கந்த சஷ்டி கவசம் பார்த்து பல பேர் எழுதினார்கள். அதாவது இந்த கையை தலையிலிருந்து உறுப்பு வரை எல்லா உறுப்பையும் சொல்லி இதை நீ காப்பாற்ற வேண்டும் என்று தொடர்ந்து எழுதினார்கள். அதுபோல அதை பார்த்து ஒரு இன்ஸ்பிரேஷன். ஆகவே இப்படியெல்லாம் பார்த்து எழுதும்போது பாரதியை பார்த்து நம்ம எழுதக்கூடியது என்ன என்று சொன்னால் அவன் எப்படி எப்படி அப்ரோச் பண்றான் பாருங்க. ஒரே நேரத்திலே அவன் அந்த ஆண்டவனை இறைவனாகி அந்த இறைவியாகிய சக்தியை தொழுகிறான். ரொம்ப கிளாரிட்டி. அதான் முக்கியம். பாரதிக்கு வந்து நான் எப்போதுமே சொல்வதுண்டு இந்த பாடல் தெளிவுறவே அறிந்திடுதல் தெளிவுதர மொழிந்திடுதல் என்பதை நான் தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய காரணம் என்னை பொறுத்தவரை அதுதான் மந்திர சொல். என் வாழ்க்கையிலே பேசும்போதெல்லாம் இங்கு மட்டுமல்ல எந்த தலைப்பிலே பேசினாலும் முதல்ல நான் சொல்லக்கூடிய பாடல் இதுதான். தெளிவுறவே அறிந்திடுதல் தெளிவுதர மொழிந்திடுதல். வாழ்க்கையிலே எத்தனையோ வேலைகளுக்கு இடையில நமது நமக்கு ப்ரையாரிட்டிஸ் நிறைய இருக்கு. அதுக்கு நடுவில் வந்து நம்ம யாரோ பேசுறதை கேட்குறோம். இது போன்ற ஒரு நிகழ்ச்சியில கலந்து கொள்கிறோம் என்று சொன்னால் அது பயனுடையதாக அமைய வேண்டும். அதுக்கு முக்கியமான விஷயம் வந்து நல்ல கருத்துக்களை சொல்கிறோம் என்பது மட்டுமல்ல, அதை தெளிவாக எடுத்துரைக்க வேண்டும். ஆகவே அந்த தெளிவு ரொம்ப முக்கியம். அதை பாரதி தன்னுடைய ஒவ்வொரு அஹ், நிலையிலும் சொல்கிறான். இப்போ வந்து பாரதியை வந்து நம்ம அணுகும்போது நீங்க வந்து பாரதியை பாருங்க. என் கூடயே டிராவல் பண்ணிருக்கீங்க. 150 190 வாரங்களுக்கு மேலாக நாம் பயணித்திருக்கிறோம். இதுல பாரதியுடைய சொற்களை ரசிக்கிறோம். பாரதியுடைய அற்புதமான கற்பனைகளை ரசிக்கிறோம். பாரதியுடைய எண்ணப்போக்கிலே நானும் ஈடுபடுகிறோம். எல்லாம் பண்றோம். மூன்றாவதாக அல்லது நான்காவதாக நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால் ஒரு சப்ஜெக்டை பாரதி எப்படி அப்ரோச் பண்றான். இங்க இந்த இந்த கூட்டத்திலே இருக்கக்கூடிய குழுவிலே இருக்கக்கூடிய படைப்பு நண்பர்கள் படைப்பிலே ஈடுபடக்கூடியவர்கள் எழுத்தாளர்கள் கவிஞர்கள் எல்லாம் ஒரு சப்ஜெக்ட் எடுத்தா பாரதி இது எப்படி அப்ரோச் பண்றான். இந்த அணுகுமுறை பாரதியினுடைய அணுகுமுறை என்றே நான் ஒரு தலைப்பிலே பேசியிருக்கிறேன் பல ஆண்டுகள் முன்னால். அதாவது ஒரு 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 தேசம் என்று எடுத்துக்கொண்டால் ஒன்றும் நம்ம தமிழ்நாட்டை செந்தமிழ்நாடு என்னும் போதினிலே எடுத்துட்டோம்னா அதில் எப்படி தகவல்களை இனிமையாகவும் செழுமையாகவும் அடுக்கிக் கொண்டே வருகிறான். அதே போல அப்டிராக்ட் பரசிவ வள்ளம் என்ற அப்டிராக்ட் அதை பற்றி தாய்மானவர் எழுதியிருக்கிறார். பட்டினத்தடிகள் எழுதியிருக்கிறார்கள். ஆதிசங்கரிலிருந்து ஆரம்பித்து வந்த அந்த விஷயத்தை பாரதி எப்படி அணுகுகிறான் என்று பார்க்க வேண்டும். அப்போ அந்த அணுகுமுறையில வந்து முக்கியமா இருக்கிறது என்ன அப்படின்னா அந்த அணுகுமுறையில தெளிவு, கிளாரிட்டி. எனக்கு கிளாரிட்டி இருந்தால் தான் நான் மொத்தம் உங்களுக்கு கிளியரா சொல்ல முடியும். எனக்கே குழப்பமா இருந்தா. ஆகவே அதை இன்றைய ஒரு சிறு முன்னுரையாக சொல்லி நாம் இப்பொழுது அதுல போலாம். இப்ப மூன்றாவது சொல்லி முடித்தாய் விட்டது மாசுறு சிந்தையிற் குலவிடு திறத்தால் வீசுறும் காற்றில் நெருப்பினில் வெளியில் விளங்குவாள் தனைச்சரண் புகுந்தேன். அதை படிச்சிடறேன். கொஞ்சம் இறக்குங்க அந்த ஸ்லைட்ல. அந்த அந்த அதுக்கு மாசுறு பொய் நட்பதனிலும் அதாவது நீசருக்கினிதான் தனத்திலும் மாதர் நினைப்பினும் ரொம்ப யோசித்து பார்க்க வேண்டிய ஒரு மனித வாழ்க்கையில நம்ம இருக்கக்கூடிய பலவீனங்கள் நமது ஆசைகள் தான். அது அந்த அந்த ஆசையை எப்படி வந்து நல்ல திசையில திருப்பணும் என்று நாம் நினைத்து பார்க்க வேண்டும். நீசருக்கினிதான் தனத்தினும் மாதர் நினைப்பினும் நெறியிலா மாக்கள் மாசுறு பொய் நட்பதனிலும் பன்னாள் மயங்கினேன் அதை இனி மதியேன் அப்படின்னு ஒரு உறுதி கொடுக்குறான். ஏசுரு நீல நிறத்தினாள் அறிவாய் சிந்தையிற் குலவிடு திறத்தாள்
ஏன்னா அறிவோடு சிந்தையிலே குலவி கொண்டு நிற்கிறாள் என்று சொன்னான். வீசுறும் காற்றில் நெருப்பினில் வெளியில் விளங்குவாள். உலகிலே எல்லா இடத்திலும் இருக்கிறாள். இந்த ஐம்பூதங்களில் இருக்கக்கூடியது எல்லா இடத்துலையும் முடிஞ்சா பாரதி சொல்லிக்கொண்டே செல்கிறான்னு சொல்லி இன்றைய தினம் நாம் இந்த நான்காவதை தெளிவாக பார்க்கலாம். ஒவ்வொரு வரியாக பார்க்கலாம். நான் இதை படிக்கிறேன். அதுக்கப்புறம் மறுபடியும் இதை சீர்பிரித்து சொல்வேன். ஐயமும் திகப்பும், அது திகை, கை, திகைப்பு, திகப்புன்னு இருக்கு. சிகப்பு மாதிரி திகப்புன்னு இருக்கு, அது திகைப்புன்னு மாத்திக்கலாம். ஐயமும் திகைப்பும் தொலைந்தன, ஆங்கே அச்சமும் தொலைந்தது, சினமும் பொய்யும் என்றிணைய உண்மைகள் எல்லாம் போயின உறுதினான் கண்டேன். வையம் இங்கனைத்தும் ஆக்கியும் காத்தும் வாய்த்துமே மகிழ்ந்திடும் தாயை துய்ய வெண்ணெறி துய்ய வெண்ணிறத்தாள் தனை கரியவளை துணையெனத் தொடர்ந்து கொண்டே. இந்த ஃபார்மெட்ல, இந்த விருத்தத்துல வந்து ஒரு ஃபார்மெட் இருக்கு, முடியாத மாதிரி இருக்கு. இதுல வந்து இது முடியாத மாதிரி இருக்குது, முடியாத மாதிரி இருந்து அடுத்ததுல தொடர்ந்தால் அதை வந்து குலகம் என்று நான் சொல்லியிருக்கிறேன் உங்களுக்கு. இது பாஞ்சாலி சபதத்துல நான் சொன்ன முதல் இலக்கணம். பாஞ்சாலி சபதத்தினுடைய கடவுள் வாழ்த்திலேயே பாரதி வந்து அந்த விருத்தத்துல அடுத்ததுல தொடர்ந்து பேசுவான், அதை குலகம் என்று சொன்ன. இங்க அந்த மாதிரி இந்த கொண்டேன்னு இருக்கு சார். அடுத்ததுல தொடர்கிறதா என்று கேட்டால், அடுத்ததுல தொடர்வதற்கு முன்னால் இதை எப்படி பார்க்க வேண்டும்? துணையென தொடர்ந்தது துணையென தொடர்ந்தது கொண்டே ஐயமும் திகைப்பும் தொலைந்தன என்று இதிலேயே இந்த ஒரு சர்க்கிள் இதிலே போட்டுடணும். ஆகவே இந்த இந்த பாடல், இந்த விருத்தம் இதிலேயே முற்று பெறக்கூடிய அளவிலே பாரதி எழுதியிருக்கிறார். இது வந்து முற்று பெறாது போல இருக்கிறது. மறுபடியும் இதை படிக்கிறேன். ஐயமும் திகைப்பும், அங்க அது இன்னென்ன மாதிரி இருக்கு, நகர ஒற்றாக மாதிரி இருக்கிறது. ஐயமும் திகைப்பும் தொலைந்தன, தன்மை தொலைந்தன, ரெண்டும் தொலைந்தன. ஆங்கே அச்சமும் தொலைந்தது. எப்படி பாருங்க, அந்த அந்த ஒருமை பன்மை நம்ம பார்க்கணும். அது ஒரு அழகு. ஏன் சார் தப்பா என்ன சார் யாரு கேட்க போறாங்க? இன்றைய தினம் தமிழ்ல வந்து அடிப்படையான சில இலக்கணங்களை எல்லாம் நம்ம எண்ணி பார்க்க வேண்டும். நான் மறுபடி சொல்வது எழுத்தாளர்களுக்கெல்லாம் அதுல என்ன இருக்குன்னு கேட்கக்கூடாது. ஒரு இலக்கணம் இருந்தா தானே அமையுது. ஒரு சட்டை போடுறோம் வெளியே, எங்கேயாவது ஒரு ஒரு பெரிய ஒரு கல்யாணத்துக்கோ விருந்துக்கோ வெளியில போகும்போது ஒரு சட்டை அணிந்து சென்றால் அது நல்ல சீராக ஒரு அயன் பண்ணி அதை மடிப்பு கலையாமல் சுத்தமாக போட்டு கொண்டு செல்கிறோம் இல்லையா? அது ஏன் கசங்கி போனா என்ன? சில பேர் நீ கேட்கறாங்க, சட்டையெல்லாம் உடைதான் ரொம்ப முக்கியமா, நான் எதை வேணா போட்டுன்னு மேடைக்கு வரேங்கிறான். அது அழகல்ல, அது நாகரிகம் அல்ல, அது பண்பாடும் அல்ல. அது உங்களுக்கே ஒரு காலத்துல புரியும், அப்படி செய்கிறவர்களுக்கே அது ஒரு காலத்துல புரியும். உலகெங்கிலும் உள்ள வழக்கத்திலே நம்ம பார்க்கும்போது அதே போல இந்த ஐ திங்க் இட் இஸ் இன் ஜெக்லியே ஏதோ ஒரு நாடு சொன்னார்கள், எனக்கு நினைவில்லை. மொழியை தவறாக எழுதினா அந்த ஊர்ல ஃபைன் போடுவாங்க அப்படின்னா, தண்டனை கூட ஃபைன் போடுவாங்களாம். நம்ம நாட்டுல ஒருத்தன் கூட எழுத முடியாது, ஒரு லெட்டர் கூட எழுத முடியாது. என்னடா இவ்வளவு ஃபைன் கட்டுறேன்? இல்ல சார், ஒரு எக்ஸாம் எழுதிட்டு வந்தேன், ஃபைன் கட்டுறேன்பா. எக்ஸாம்ல மதிப்பெண் கிடைக்கலன்னா பரவாயில்ல, அதுக்கு ஃபைன் போட்டு அந்த ஸ்கூல் ஃபீஸோட அதிக ஃபீஸ் கட்ட வேண்டி வந்துடும். ஆனா மொழியில இருக்கக்கூடிய அழகு பாருங்கள். அது அந்த ஒரு அது பேஷன் வேணும். நம்ம தமிழ்நாட்டுல என்னன்னா எல்லாமே வந்து ஒரு ஹைப்ல இருக்கு. தமிழ் என் உயிர், தமிழ் தாய் தடுத்தாலும் தமிழை தடுத்த விடேன் இப்படிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. தமிழ் வாழ்க்கை எல்லாம் கத்தின்னு இருக்கான். ஆனா ஒரு மொழிக்கு அழகு என்பது அது ஒரு ஒரு குழந்தைய அலங்கோலமா வச்சுப்பீங்களா உங்க குழந்தைன்னா? அப்படி எடுத்தோம்னா காத்தால பூத்த மலர் போல இருக்கக்கூடிய இந்த குழந்தை எடுத்து அழகாக முகம் துடைத்து அதுக்கு வந்து பொட்டு வச்சு அதை அழகு செய்து எப்படி போற்றி பாதுகாப்பீர்களோ அதை போல ஒரு மொழியை எடுக்க வேண்டும். அந்த மொழியினுடைய சொற்களிலும் மொழியினுடைய இலக்கண அழகுகளிலும் ஆழக்கூடியவர் பல பெரியவர்கள் எனக்கு தெரியும். சாரி, இலக்கணம் பேசினால கஷ்டமா தான் இருக்கு, நிறைய யாருக்குமே பிடிக்கிறது இல்லை. ரொம்ப ஏர்லி மார்னிங் இங்க சரி. கேட்டார் எப்படி, நேற்று என்னுடைய ஃபேஸ்புக்கில் ஏதோ ஒன்று யாருக்கும் எழுதினேன், உச்சரிப்பு பற்றி கேட்டார்கள். உச்சரிப்பு சின்ன வயசுலயே வரணும், அப்புறம் வரத்துக்கு ஒண்ணுமே இல்லை. ஆகவே இனி நாம் உச்சரிப்பை சரியாக கற்றுக்கொள்ள வேண்டும் நினைப்பதை விட இளம் தலைமுறைக்கு சரியாக கற்றுக் கொடுக்க வேண்டும் நினைக்க வேண்டும். அது மொழியை பற்றி. சரி, ஐயமும் திகைப்பும் தொலைந்தன, இந்த ஒருமை பன்மை.
ஆங்கே அச்சமும் தொலைந்தது. அது ஒருமை. அச்சம் என்ற ஒன்றுதான் குறிப்பிடுகிறார். எனவே தொலைந்தது என்று வருகிறது. ஐயமும் திகைப்பும் என்று இரண்டு விஷயங்களை சொல்லும்போது பன்மை தொலைந்தன என்று வருகிறது. சினமும் பொய்யும் என்றிணைய புன்மைகள் எல்லாம். இங்க என்ன சொல்றான்? ரெண்டு விஷயம் சொல்றான். ஒன்று சினம், இன்னொன்று பொய். எனவே புன்மைகள் எல்லாம் என்று பன்மையிலே வருகிறது. போயின, போனது என்று எழுதல, போயின என்று எழுதுகிறான். அங்கேயும் ஒரு பன்மை. ஸோ இதெல்லாம் நம்ம கொஞ்சம் கவனிக்கணும். இலக்கண அமைதியோடு எழுதக்கூடிய கவிதைகளுக்கு என்றும் வாழ்வு இருக்கிறது. அதுல ஒரு அழகு இருக்கிறது. உறுதி நான் கண்டேன். இந்த போயினக்கு அப்புறம் ஒரு ஃபுல் ஸ்டாப். சிம்பிள் ஸ்டேட்மெண்ட். ஐயமும் திகைப்பும் தொலைந்தன, ஆங்கே அச்சமும் தொலைந்தது, சினமும் பொய்யும் என்றனைய பன்மைகள் எல்லாம் போயின, உறுதி நான் கண்டேன். த கிரேட் ஸ்டெபிலிட்டி, உறுதி. அடுத்தது வையம் இங்கு அனைத்தும். வையமிங் அனைத்தும். இப்ப தமிழ்ல சில நேரங்களில் தனியா பார்த்தா கனைத்தும் என்று பார்த்தா குதிரை கனைக்கிறதுமா, கனைத்தும். இதுக்கு முன்னாடி எழுத பார்க்கணும். வையம் இங்கு, வையம் இங்கு அனைத்தும். வையத்திலே இங்கு அனைத்தையும் ஆக்கியும் காத்து. நீங்க இதெல்லாம் தெரிஞ்சுனாதான் நம்ம அந்த காலத்தை தமிழ் தாத்தா ஓவேசா போன்றவர்கள் ஓலைச்சுவடியை வற்றுக்கொண்டு எவ்வளவு கஷ்டப்பட்டார்கள் என்று அப்பதான் தெரியும். ஒரு பக்கம் ஒரு இதுல ஓலைச்சுவடி, இந்த பேப்பர் மாதிரி கிடையாது. கரெக்டா இந்த செட் பண்ணி இவ்வளவு தூரம் போனா அடுத்தது சென்டர் பண்ணி எல்லாம் பண்றதுக்கு கம்ப்யூட்டர் மாதிரி இல்லையே. அது எங்கேயாவது ஒரு மையம் இங்குன்னு போட்டிருப்பான். அப்புறம் கனைத்தும் என்று எழுதியிருப்பான். அப்போ ஏதாவது குதிரை இருந்துன்னு எழுதுவான் யாராவது. அதை பார்த்து கனைத்து என்பதற்கு பொருள் சொல்லி கொண்டிருப்பான். அனைத்து என்பதை விட்டு விடுவான். பல தேவாரங்கள்ல பார்க்கும்போது உய்குவம் அன்றே என்று இருப்பது உய்குவம் நன்றே என்று படித்துக் கொள்ளுவன். அன்றே என்பதும் நன்றே என்பதும் ஒரே மாதிரி தெரியும். இதெல்லாம் கூட்டு எழுத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகள். ஆகவே இங்க பிரித்து படிக்கும்போது வையம் இங்கு அனைத்தும் ஆக்கியும் காத்தும் மாய்த்துமே மகிழ்ந்திடு தாயை துய்ய வெண்ணிறத்தாள் தனை. அது பூரா ஒரே ஒரு சொற்றொடர். துய்ய வெண்ணிறத்தாள் தனை. நம்ம கரியவளை, ரெண்டு அட்ரிபியூட் டு சக்தி, ரெண்டு சொல்றான். தூய வெண்ணிறத்தாள் தனை கரியவளை துணையென தொடர்ந்தது கொண்டே. அப்படி தொடர்ந்து கொண்டே இருப்பதனாலே ஐயமும் திகைப்பும் தொலைந்தன என்று அதை நாம் அந்த பொருள் கூட்டி கொள்ள வேண்டும் அந்த இடத்துல. ஆகவே இப்ப நம்ம முதல்ல இருந்து பார்க்கலாம். ஐயமும் திகைப்பும் தொலைந்தன என்பது நம்ம முதல்ல இப்ப விளக்கத்துக்கு போயிடலாம். இதுவரை பார்த்த விஷயத்துல முதல்ல நான் என்ன பண்றேன்னா பாரதி எடுத்த உடனே அதான் நான் அணுகுமுறை என்று சொன்னேன். எடுத்த உடனே ஒரு அப்ரோச். இறைவா, நம்ம போறோம் ஒரு கோவிலுக்கு போகும்போது என்ன பண்றோம்? முதல்ல இறைவனுக்கு படைக்கக்கூடிய விஷயத்தை கொடுக்குறோம். கொடுத்துட்டு அப்புறம் தான் வேண்டிக் கொள்கிறான். இப்படி சில ஒரு 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 ப்ராக்ரஸ், ஒரு 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 வழிபாட்டு முறை என்பது போல பாரதி ஒரு அணுகுமுறை. சில பேர் எடுத்த உடனே போன உடனே யார்கிட்ட ஒரு ஹெல்ப் கேட்கணும், ஐயோ எனக்கு இதை கொடுன்னு ஆரம்பிப்பான். அது வேற விஷயம். அப்படியும் தேவைப்படும் சில நேரத்துல. எடுத்த உடனே எனக்கு இது சிலப்பதிகாரம் நிறைய ஞாபகம் வருது. நீங்க எடுத்த உடனே கண்ணை உள்ள போன தேரா மன்னா செப்புவதுடையேன் என்று ஆரம்பிக்கிறாங்க. புத்தி இல்லாத மன்னனே உள்ளுக்குள்ள போயிட்டாங்க நேரம். எடுத்த உடனே ஃபர்ஸ்ட் அட்ரஸ். சில பேர் ரொம்ப ஆரம்பிப்பான். அது இந்த ப்ராக்ரஷன் ஆஃப் அட்ரஸ். இந்த இந்த திருநாட்டில் எப்படி குயில் பாட்டுல பாரதி ஆரம்பிக்கிறானோ அது மாதிரி இந்த நாட்டின் மேற்திசையிலே உள்ளே உள்ள ஒரு கோட்டையிலே ஒரு ஒரு சோலையிலே ஒரு ஒரு மரத்திலே ஒரு கிளையிலே அதன் ஓரத்திலே ஒரு குயில் உட்கார்ந்து பாடுகிறது. அனுபவிக்கணும் இல்ல. அதாவது இந்த எப்படி ஒரு விஷயத்தை அணுகிறது அப்படி பாரதி எடுத்த உடனே சொல்றான், அம்மா கரணமும் தனுவும் கொடுத்தேன் உனக்கே, கொடுத்துட்டேம்மா அது சொன்ன ஆரம்பிச்சவன் இங்க என்ன சொல்றான்? ஐயமும் திகைப்பும் தொலைந்தன. ஸோ வாட் இஸ் த ரிசல்ட்? ஒண்ணு அம்மாட்ட கேட்கறது, ரெண்டாவது ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் பாரதி. எனக்கு இதெல்லாம் பயன் கிடைச்சிருத்துமா. ஐயமும் திகைப்பும் தொலைந்தன. என்ன விஷயம் இதுல? ஐயம் என்று சொன்னால் சந்தேகம். இன்னொரு இடத்துல வருது, மார்கழியில வருது, ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கைகாட்டி. அங்க ஐயம்ங்கிறதுக்கு வேற அர்த்தம். அங்க போய் சந்தேகம் சொல்லக்கூடாது. ஐயமும் பிச்சையும் சொன்னா சந்தேகத்தோட யாராவது வரமா பிச்சை போடாதீங்கன்னு அப்படி அர்த்தம் பண்ணக்கூடாது. ஐயம் என்றால் சந்தேகம், திகைப்பு, ரெண்டும் தொலைந்தன.
இந்த ரெண்டும் தொலைந்தா என்ன ஆகும் அப்படின்னா கேள்வி வராது. நீங்க பாருங்க, ஒரு கேள்வி வருகிறது, ஒரு கேள்வி பிறக்கிறது என்று சொன்னால் அதனுடைய அடிப்படை ஒன்று ஐயம், இல்லை என்றால் திகைப்பு. இது ரெண்டும் இல்லைன்னா கேள்வியே கிடையாது, இல்லையா? அப்ப பாரதி என்ன சொல்கிறான் அன்னையிடம், அம்மா இனி உன்னிடம் கேட்பதற்கு ஒன்றுமே இல்லை, இனி உலகத்திடம் கேட்பதற்கும் ஒன்றும் இல்லை, ப்ராபபிளி சொல்வதற்கு தான் இருக்கிறது என்பதை உள்பொருளாக வைத்திருக்கிறானோ என்னமோ. கேள்வி கிடையாதுன்ட்டான். இப்போ கேள்வி கிடையாதுன்னா என்ன கேள்வி? அஹ், இப்போ இப்படி பார்க்கலாம், சந்தேகம் எப்போ வரும்? பொதுவாக ஆதிசங்கரர் பேசுகிறார். ஆதிசங்கரர் அத்வைதத்துல ஆரம்பிக்கும் போதே ஃபர்ஸ்ட் கேள்வி எப்படிடா வரும் அப்படின்னா, தத்துவார்த்தமா பேசக்கூடிய விஷயத்துல வந்து அந்த புத்தகங்கள்லாம் பார்க்கும்பொழுது உபநிடதங்கள் பூரா கேள்வியில் தான் ஆரம்பம். நச்சிகேதஸ், கட்டோபனிஷத்துல நச்சிகேதஸ் யமனிடம் சென்று கேள்வி கேட்கிறான். யமனிடம் சொல்றான், யமன் சொல்றான் உனக்கு வரம் தரேன் அப்படின்ட்டு. உடனே நச்சிகேதஸ் சொல்கிறான், எனக்கு வந்து இந்த இறப்பு பிறப்பு பத்தி எனக்கு தெரியணுங்கிறான். அது என்ன அந்த விஷயம் சொல்லு. இல்ல அதை தவிர வேற ஏதாவது உனக்கு கேளு, அடிமடியிலே கை வைக்க வா, அதுதான் என்னுடைய ரகசியம். எனக்கு தர்மராஜன்னு பேர் இருக்கு, நான் அதை சொல்லிட்டா அப்புறம் எப்படி? சில பேர் மெயினா உள்ளதை கேட்பான், டேய் இது எப்படிடா பண்ற அப்படின்ட்டு. அவன் சொல்ல முடியாது. அவன் அதுதான் ப்ரொஃபஷனலா வச்சுட்டு இருக்கான். அவங்ககிட்ட போய் அதை கேட்டு, சார் எப்படி சார் இது எழுதுறீங்க, உங்களை மாதிரி கவிதை எழுத கத்துக் கொடுங்க சார் போய் ஒருத்தவங்கிட்ட கேட்டா அவன் என்ன பண்ணுவான்? அவன் கவிதையை தான் அவன் எழுதணும் பார்த்தேன். போய் கேட்டான் நச்சிகேதஸ், மாட்டேன்ட்டான், ஒத்துக்க மாட்டேன்ட்டான். வாசல்ல உண்ணாவிரதம் இருக்க ஆரம்பிச்சிட்டான். முண்டக உபனிஷத்து இல்லைன்னா பிரகதாரண்யக உபனிஷத்து, உபனிஷத்துலேயே ரொம்ப பெருசு, ரொம்ப அற்புதமான உபநிடதம். எல்லாத்துலயும் ஆரம்பம்னா கேள்விதான். இது என்ன, அது என்ன, இது என்ன, அதுதான் கேள்விதான். ஆகவே கேள்விகள் ஏன் பிறக்கிறது என்று சொன்னால், சங்கரர் சொன்னா துவைதத்துல கேள்வி பிறக்குது, அத்வைதத்துல ஆன்சர் கிடைக்கிறது. சிம்பிளா சொன்னா, ஆயிரக்கணக்கான தத்துவ புத்தகங்களிலே மேய்ந்து திரிந்து வெளியே வரும்போது ஒன்றை புரிந்து கொண்டேன். ஒன்று, இருமையிலே கேள்வி, ஒருமையிலே பதில். பினிஷ். இந்த கேள்வி பதில் ரெண்டும் போனவனுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய மௌனம், அவ்வளவுதான். இந்த நாட்டிலே எத்தனை எங்களுடைய ஆசிரியர் சொல்வார், எங்களுடைய என்னுடைய ஆசிரியர் முதல் ஜி.எஸ். மணி அவர்கள் குறிப்பார்கள். அவர் வந்து மியூசிக் மட்டும் அவர் சொல்லிக் கொடுக்கல, எங்க நிறைய விஷயம் சொல்லிக் கொடுத்தார். அதுல சொல்லுவார், ஏய் இந்த நாட்டுல எவ்வளவு சித்தர் பாடல்கள் எல்லாம் அவர் வந்து டியூன் பண்ணி பாடியவர் அந்த காலத்துல. அப்ப சொல்லுவார், எத்தனை சித்தர்கள் இருந்தார்களோ அது மாதிரி வந்து இன்னொரு 100 பங்கு சித்தர்கள் இந்த நாட்டுல இருந்திருக்காங்க. ஆனா யாரை பத்தி யாருக்குமே தெரியாது. ஏன்னா அவர்கள் எல்லாம் மௌனத்திலே போனவர்கள். அத்தனை சித்தர்களும் இருந்து இன்னும் பல பேர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இப்போ திருமூலருக்கு ஒரு பின்னணி இருக்கு, 3000 ஆண்டுகள் ஆழ்ந்தார் என்று சொல்கிறோம். வாழ்ந்தார் என்கிறோம். ஒரு நாள்ல ஒரு ஒரு ஆண்டுக்கு ஒரு பாடல். நமக்கு எழுத வந்தோன்னா ஒரு நாளைக்கே 3000 எழுதுவோம். அவர் அப்படி எழுதல. ஏன்னா அவர் தெரிஞ்சதெல்லாம் எழுதல, எது தெரியணுமோ அதை மட்டும் எழுதி வச்சார். அப்படி இருக்கக்கூடியவர்களுக்கு பின்னணியில நிறைய பேர் எழுதாமல் இருந்தார்கள், ஒன்றும் பேசாமல் இருந்தார். நீங்க யோசிச்சு பாருங்க, 63 நாயன்மார்கள் தான் இருந்திருக்கிறாள் இந்த நாட்டுல. பெரிய புராணம் சொன்னது மட்டும்தானா? நம்பியாண்டார் நம்பி எடுத்து தொழுத்த அந்த திருத்தொண்ட தொகை மட்டும்தான் இருந்ததா? சுந்தரர் சொன்னது மட்டும்தான் இருந்ததா? இல்லையே. எத்தனை பேர் இருந்திருக்கிறாள் தெரியாது யாருக்கும். அவர்கள் எதையும் தாண்டி சென்றவர்கள். ஆகவே இப்படி கேள்வி, அந்த ஐயம் கேள்வி இல்லை. ரெண்டாவது திகைப்பு. திகைப்புன்னா எல்லாத்துக்கும் திகைக்கிறான். அதாவது இப்போ எங்களை மாதிரி ஆசிரியர்களுக்கு திகைப்பு உண்டு. என்னன்னா சில வாட்டி எப்பவுமே வந்து ஃபெயில் மார்க் பையன் திடீர்னு பாஸ் பண்ணான் வந்து 40 30 20 வாங்கிட்டு இருக்கிறவன் திடீர்னு ஒரு பரீட்சையில வந்து 80 வாங்கிடுறான். இன்னும் ஆசிரியர் திகைத்து போகிறார். ஐயோ என்னது நம்ம சொல்லி கொடுத்தா அப்படி வந்தது. அது ஒரு திகைப்பு. ரெண்டாவது வந்து திகைப்பின் பின்னணியில கேள்வி. டேய் இங்க வாடா, எப்படிடா கேட்டு இந்த 80? சார் நல்லா படிச்சான் சார், ரமேஷ் நல்லா படிச்சான். ஏன்டா ரமேஷ் நல்லா படிச்சதுக்கும் நீ 80 வாங்குறது என்னடா சம்பந்தம்? இல்லை சார், அவனுக்கு பின்னாடி தான் நான் பரீட்சையில் உட்காந்துருந்தேன் சார் அப்படின்னு சொன்னான் என்று சொல்லுவார்கள். அது போல வந்து இது வாழ்க்கையில வந்து திகைப்பு, எல்லாத்துலயும் திகைக்கிறாங்க. அதாவது லார்ட் டென்னிசன் அப்படின்னு ஒரு அற்புதமான பாயிண்ட், ஹி சேட், ஓ தட் வைண்டிங் பாத், அதோ திரும்பி செல்கிறதை பாதை, அதுதான் வாழ்க்கை என்று அவன் சொன்னான். இந்த வாழ்க்கையில அவன் சொன்ன, இந்த வாழ்க்கையில இந்த சர்ப்ரைஸ் இருக்கணும், அதுதான் வாழ்க்கைன்னா. ஓ தட் வைண்டிங் பாத்,
அண்ட் தட் இஸ் லைஃப். எல்லாம் தெரிஞ்சிருதுன்னா அப்புறம் என்ன லைஃப்ல? தெர் இஸ் நோ சாம் என்று சொன்னார். ஒவ்வொரு நாளும் வாழ்க்கையில ஒரு புதிய கிஃப்ட், இறைவன் நமக்கு அளிக்கக்கூடிய ஒரு பரிசு. அந்த பரிசு பொருள் ஒவ்வொரு விடியலிலும் நம்ம வீட்டு வாயிலிலே கண் திறக்கும் போது நமக்கு முன்னே காத்திருக்கிறது. அதை தூக்கி போட்டு விடாதீர்கள், அதை பிரித்து பாருங்கள். உள்ளே உங்களுக்கான ஒரு ஒரு புதுமையான ஒரு நாள் உங்களுக்கு இருக்கிறது, இனிமையான நாள் காத்திருக்கிறது என்று சொல்லுவார்கள் ஒரு வழக்கம். அப்படி ஒவ்வொரு நாளையும் பரிசு பொருளாக நினைத்து இருக்கக்கூடியவர்களுக்கு நடுவே இந்த ஐயமும் திகைப்பும் தொலைந்தன என்று பாரதி பேசுகிறார். எதை பார்த்து? அப்போ இந்த ஐயமும் திகைப்பும் எனக்கு இருந்தது, அது தொலைந்ததுங்கிறான். யூ see the அதுதான் நம்ம, அதாவது பாரதி எழுதும் போதே, பாரதியுடைய சொற்களை படிக்கும் போது அதனுடைய அர்த்தத்தை பார்க்க வேண்டும். அதை எங்க சொன்னான்னு பார்க்க வேண்டும். அது சொன்ன பாரதி ஏன் சொன்னான் என்பதற்கு பாரதியுடைய பின்னணியிலிருந்து பார்க்க வேண்டும். இப்போ ஒரு ஒரு ஐயமும் ஐயமும் திகைப்பும் தொலைந்தன என்று பாரதி எழுதுறான். இப்போ மகாசக்தி எழுதுறான். ஒன்று சந்தேகம், இன்னொன்று திகைப்பு. இந்த ரெண்டும் பாரதிக்கு எப்போ இருந்தது? பாரதி கேள்வி கேட்டிருக்கிறானா? நிறைய கேட்டிருக்கிறான். பாரதி திகைத்து நின்று இருக்கிறானா? பல இடங்களிலே திகைத்து நின்று இருக்கிறான். குயில் பாட்டுல வந்து அவன் எப்படி திகைத்து நின்று இருக்கிறான். குயில் பாட்டுல காட்டு நெடுவானம் கடல் எல்லாம் இந்த நெயில் பாட்டினை போல் ஆச்சரியம் பாரின் மிசை உள்ளதா கேட்கிறான் இல்லையா? பூதங்கள் ஒத்து புதுமை தரல் விந்தையில் நாதங்கள் சேரும் நயத்தினுக்கு நிகராமோ, ஆசை தருங்கோடி இன்பங்கள் யாவினுமே ஓசை தரும் இன்பம் ஓமையிலா இன்பம் என்றோ. அப்படியே அவன் திகைச்சு நின்று எழுதினதுதான் காவியம். கோயில் பாட்டு வந்து அவனுடைய திகைப்பினுடையது. அவனுடைய சந்தேகத்துக்கு விட விநாயகர் நான்மணி மாலை தத்துவத்தினுடைய விடையா எழுதுகிறான். அப்படி அவன் கேட்காத கேள்வி கிடையாது, அவன் திகைத்து நிற்காத இடம் கிடையாது. இன்னும் கேட்டா கற்பனுடைய ஊற்று திகைப்பு. அந்த திகைப்பில் தான் படைப்பு வருகிறது. இங்க என்ன சொல்றான்? ஐயமும் திகைப்பும் தொலைந்தன. இப்போ ஒரு 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 பாடலை உங்களுக்கு சுட்டி காட்டுகிறேன். திகைப்புனா இப்போ வந்து பார்க்கறான், எல்லா இடத்துலயும் படைப்பு இருக்கிறது. இந்த படைப்பை பார்க்கும்போது சுத்தி பார்க்கும்போது எல்லா இடங்களிலும் படைப்பினுடைய விகசிப்பு இருக்கிறது. அதை பற்றி எழுதாதவர்கள் கிடையாது. நீங்க வந்து உரைநடையில வந்து படைப்பினுடைய அதிசயத்தை பத்தி நிறைய படிச்சு பார்க்கணும்னா ஆஸ்ரீ ஸ்ரீயுடைய மொழிபெயர்ப்பு பார்க்கணும். விசே கண்டகர் மராட்டி எழுத்தாளர் விசே காண்டகருடைய எழுத்துக்கள் அந்த அது மாதிரி பெங்கால் தானா குமாரசாமி மொழிபெயர்ப்பு, இதுதான் நான் முதல்ல படித்து அசந்து போனதுன்னா, அவர்கள் இயற்கையை வியந்து நின்ற இடங்களை எல்லாம் கதைகளிலே அந்த கதாநாயகன் கதாநாயகி பேசக்கூடிய பேச்சிலேயே வரும். ரொம்ப புதுமையா இருந்து எனக்கு என்ன இப்படி எல்லாம் எழுதுகிறார்கள் என்று நான் பார்த்து வியந்திருக்கிறேன். ஆகவே அது போல வந்து பார்த்து வியக்க வேண்டும். அந்த பார்த்து வியக்கும் போது இயற்கையை பார்த்து இது ஏன் இப்படி என்று பார்க்கும்போது அடடே இதை யார் படைத்தார்கள் என்று ஒரு கேள்வி வருகிறது. அதன் பிறகு பாரதி நினைக்கிறான், இதை யார் படைத்தார்கள் என்று பார்த்து கொண்டே வரும்பொழுது ஒரு நிமிடத்திலே இதை படைத்தது யாரோ, அடே சக்தி அம்மா நீதானா படைத்தாய் என்று சந்தேகம், ஐயம். முதல்ல திகைப்பு, யார் படைத்தார்கள் என்ற திகைப்பு. இரண்டாவது அம்மா நீயா படைச்ச என்ற கேள்வி. ஆமாம் நீதான் படைத்தான் என்ற உறுதி என்று வந்தபோது அங்கே மௌனம் பதிலாக நிற்கிறது இல்லையா? அங்க திகைப்பே போயிடுறது. இதுல வந்து நான் உங்களுக்கு இன்றைய தினம் சொல்லி காட்ட விரும்பிய ஒரு ஒரு அற்புதமான கவிதை. இது வந்து பாரதியை நேரிலே பார்த்த ஒரு அற்புதமான கவிஞர். இந்த தமிழ்நாட்டு அரசினுடைய அரசவை கவிஞராக பட்டம் சூட்டப்பட்ட நாமக்கல்லார் அவர்கள். அவர் பாரதியை நேரிலே சந்திருக்கிறார். பாரதி பார்த்தா அவருடைய ஒரு ரெண்டே ரெண்டு வரிகளை கேட்டபோது பாரதி சொன்னார், பலே பாண்டியா, ஆஹா அற்புதமா எழுதுகிறாயே என்றார். ஆனா நாமக்கல்லார் வந்து ஒரு நல்ல ஓவியரும் கூட. அவர் பாரதியுடைய ஓவியத்தை தீட்டினார் என்றெல்லாம் வரலாறு இருக்கிறது. அந்த நாமக்கல்லார் அவர்கள் நம்ம எல்லாரும் வந்து பள்ளிக்கூடத்திலே படித்த ஒரு கவிதை. அதை உங்களோடு என்று பகிர்ந்து கொள்கிறேன். அதாவது ஒரு ஒரு மாபெரும் கவிஞனுக்கு வந்து எல்லாத்தையும் படிக்கணும்னு இல்லை. நான் தமிழ் வளர்த்த சான்றோருக்காக ஒரு மாதம் தொடர்ந்து நாமக்கல்லாரை படித்தேன். நான் நாமக்கல் ராமலிங்க பிள்ளை பற்றி பேசி 10 வருடங்கள் ஆகின்றன தமிழ் வளர்த்த சான்றோர் மேடையில. ஆனால் பல புத்தகங்கள் பார்த்தேன். அவருடைய என் கதை, அவருடைய சரித்திரம் எல்லாம் நிறைய படித்திருக்கிறேன். பல பாடல்கள், அவருடைய கவிதை தொகுப்பு எல்லாம் பார்த்திருக்கிறேன். அது எல்லாத்தையும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பாடல். அதுல இந்த ஐயமும் திகைப்பும் என்ற சொல்லுக்கான விளக்கம் இருக்கிறது. சுந்தரராஜன் போன்றவர்களும் இந்த பாட்டே தெரிஞ்சிடும். ஓஹோ இந்த பாட்டு தான் சொல்ல போறீங்களா சார்? ஆகவே நம்ம பள்ளிக்கூடத்துல படிச்சது திகைப்பையே ஒரு கவிதையாக மாற்றுகிறார். அந்த திகைப்பிலிருந்து ஒரு அனுபவம் பிறக்கிறது.
அந்த திகைப்பிலிருந்து ஒரு அறிவு பிறக்கிறது. அந்த திகைப்பிலிருந்து ஒரு ஞானம் பிறக்கிறது. அதுதான் அந்த கவிதை. அது நாமக்கல்லுக்கு நாம செய்யக்கூடிய பெரிய பெருமை. அதாவது அஹ், ஒரு மா கவிஞனை பற்றி பேசும்பொழுது அந்த கவிஞனோடு இணைந்து நின்றவர்கள், அது போன்ற பெருங்கவிஞர்கள் எல்லாருமே எல்லாரும் ஒரு பெரிய எல்லாம் அமைந்ததுதான் தோட்டம். அந்த சின்ன நெருஞ்சி பூ இருக்கு கீழே கால்ல படும். அந்த நெருஞ்சி எடுத்து ஒரு ஒரு கவிஞன் பேசுகிறான், பாடுறா அந்த பூ பாடுறா, காதுல போடுற தோடு மாதிரி இருக்கு பாரு என்று பேசுகிறார். அதுதான் அழகு. ஆகவே எல்லாரும் படைப்பாளிகள். அது நம்ம எப்போ முடிகிறதோ அதை கொண்டாட வேண்டும். we must celebrate the great ideas of this land. இப்போ அவர் எழுதுறார் இந்த பாடல், சூரியன் வருவது யாராலே. படிச்சிருக்கேன்னு நினைக்கிறேன். சூரியன் வரு சூரியன் வருவது யாராலே, சந்திரன் திரிவதும் எவராலே, காரிருள் வானில் மின்மினி போல் கண்ணீர் படுவன அவை என்ன. ஐ யூஸ் டு ரெக்கமெண்ட் திஸ் டு தி சில்ட்ரன். ஏன் அப்படின்னா, நான் முதல்ல ஆரம்பிக்கும் போது சொன்னேன், அது மாதிரி இலக்கண பிழையற்ற தமிழ். இதெல்லாம் வேணும்னு உட்கார்ந்து எழுதல, இலக்கணம் அறிந்தவர்கள் எழுதும்போது அது பிழையன்றி தான் வரும். பேராசிரியர் விஜயலட்சுமி அம்மா உட்காந்து என்னுடைய அன்புக்குரிய சகோதரி இருக்கிறார்கள். இந்த மாதிரி பல பேராசிரியர்கள் அவர்கள் எழுதுகிற, நீங்க அவர் கட்டுரையை படிச்சு பாருங்க. தமிழ் தெரிந்தவர்கள் அவர்கள் எழுதக்கூடிய கட்டுரை நீங்க படிச்சு பார்க்கணும். அதுல இலக்கண பிழை இல்லாமல், ஒற்று பிழை இல்லாமல், ஒருமை பன்மை மயக்கம் இல்லாமல், சொற்றொடர்கள் எப்படி அமைய வேண்டும் என்ற பாங்கில எங்கெல்லாம் கமா போடணும், எங்க நிறுத்தணும், எப்படி பேராகிராஃப் பிரிக்கணும், இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். இவர் கவிதையிலே ஒரு பெரிய கிளாஸே எடுக்கிறார். எடுத்த உடனே பாக்குறாரு, சூரியன் வருவது யாராலே. குழந்தை மேல பாக்குறது, வந்த உடனே காத்தால ஸ்கூல் போகணும்னு அம்மா ஸ்கூலுக்கு போனோமான்னு அழுதுன பார்த்தா வெளியில பெருசா இருக்கு சூரியன். அது டெய்லி வருது காத்தால, சாயந்தரம் ஆனா காணும். இது குழந்தைக்கு ஒரு பெரிய ஒரு திகைப்பு. அந்த திகைப்பை எடுத்துக்கொண்டு அந்த கவிஞன் படைக்கிறான், சூரியன் வருவது யாராலே. அடுத்து சந்திரன் திரிவதும் எவராலே. அந்த யாராலே எவராலே அந்த ரெண்டுக்குமே ஒரு அழகு இருக்கிறது. யார் என்பதற்கும் எவர் என்பதற்கும் உள்ள வித்தியாசத்தை இதை காட்டுகிறான். இது சொல்றது, சந்திரன் பிரிவதும் எவரால். யாராவது சூரியனை பார்த்துட்டே இருக்கீங்களோ, ஒரு முறை பார்த்தா போறோம் சூரியன், அவ்வளவுதான். அதுக்கப்புறம் சூரியன் எப்படி போறதுன்னு பார்ப்பானா, கண்ணு போயிடும். ஆனா சந்திரன் அப்படி இல்லை. சந்திரன் எங்க போறதுன்னு அப்படி சந்திரனையே பார்த்துட்டு இருப்பான். இந்த மேகம் அதை மூடுறதா, மோதவரும் கரு மேக திரளிடை வெண்ணிலாவே, நீ முத்தின் ஒளி தந்து அழகுறச் செய்கை வெண்ணிலாவே, தீது செய்ய வரும் தீயர்க்கும் நன்மை புரிந்திடுவர் மேலவராம் என்றோ வெண்ணிலாவே என்று பாரதி பாடுகிறானே. எவ்வளவு அருமையான பாட்டு. அப்படி வெண்ணிலாவை ரசிக்காதவர்கள் யாராவது உண்டோ? தமிழ் திரையுலகில் வெண்ணிலா பாட்டு எடுத்து பார்த்தா ஒரு 100 பாட்டு இருக்கும். அப்போ அவர் எழுதுறது என்ன அழகு பாருங்கள். சந்திரன் சந்திரன் திரிவதும் எவராலே. அப்ப சந்திரன் திரிவதை பார்க்கிறோம். அதாவது 2 லைன்ல ஒரு ஒரு பிராக்டிக்கல் ஆஸ்பெக்ட தவறு இல்லாமல் எப்படி படைக்கிறான் அந்த மா கவிஞன். அவரும் மகா கவிஞன். ராமலிங்கம் பிள்ளை எல்லாம் சாதாரண கிடையாது. நம்ம பாரதிக்கு ஈக்குவல்ல யாரையும் சொல்லக்கூடாதுங்கிறது அப்படி இல்லை. பாரதியினுடைய ரீச் வேற. ஆனா நாமக்கு எல்லாரும் ஒரு ஒரு அற்புதமான பெருங்க. இது போறோம், இந்த ஒரு ஒரு கவிதை போறோம். அது மாதிரி கவிமணியை பற்றி நான் பேசியிருக்கிறேன். எப்படிப்பட்ட கவிதைகள் அடேங்கப்பா. இந்த தோட்டத்தில் மெய்யுது வெள்ளை பசுலே நான் விழுந்துட்டேன், அவ்வளவுதான். அதுக்கப்புறம் வர கவிதை என்னத்துக்கு போகணும். சூரியன் வருவது யாராலே, சந்திரன் திரிவது. அந்த வருவது திரிவது என்ன அழகு பாருங்க. சந்திரன் திரிவதை பார்க்கிறோம், சூரியன் யாரும் பார்த்து வரத்தை பார்க்கிறோம், அவ்வளவுதான். அதுக்கப்புறம் பார்க்க முடியாது. காரிருள் வானில் மின்மினி போல் கண்ணீர் படுவன அவை என்ன. கண்ணீர் படுவன அவை ரெண்டுமே ப்ளூரல். நம்ம இப்ப கண்ணீர் படுவதுன்னு எழுதிட்டு போயிடுவோம். கண்ணீர் படுவன அவை, அது இல்ல, அது என்பது சிங்குலர், அவை என்பது ப்ளூரல். கண்ணீர் படுவன அவை என்ன. இந்த குழந்தைக்கு ஒரு ஆர்வம், திகைப்பு. இந்த கொஸ்டின் மார்க் எல்லாம் திகைப்பு. பேரிடி மின்னல் எதனாலே. பேரிடி மின்னல் எதனாலே. ஏன் அப்படி பேரிடி மின்னல் என்று சொல்கிறார். முதல்ல இடி கேட்கும், அப்புறம் மின்னல் தெரியும். இட்ஸ் அ மேட்டர் ஆஃப் சயின்ஸ். கரெக்டா எழுதுறாரு பாருங்க. பெருமழை பெய்வதும் எவராலே. இதுக்கு அடுத்துதான் கேள்வி ரொம்ப. யார் இதற்கெல்லாம் அதிகாரி, அதை நாம் எண்ணிட வேண்டாமோ. ஏடா இதுக்கெல்லாம் இதுல கரெக்டா வருதேடா. சம்திங் இஸ் ஹேப்பனிங். எப்பவுமே ஞாபகம் வச்சுங்க. அக்கார்டிங் டு சயின்ஸ், பயோ எனர்ஜெட்டிக்ஸ் யூஸ் டு சே என்ட்ரோபின்னு ஒரு கான்செப்ட் சயின்ஸ் படிச்சவங்களுக்கு தெரியும். என்ட்ரோபி அதாவது ரேண்டம்னஸ்.
கண்டபடி இறைஞ்சி கிடைக்குது. இந்த கண்டபடி இறைஞ்சி கிடைப்பதுதான் உலகத்தினுடைய இயற்கை. அதாவது உலகம் ஒரு குப்பை, இஷ்டத்துக்கும் கிடக்குது தான். ஆனா அதை ஒழுங்குபடுத்துவதுதான் நாம் செய்யக்கூடியது. ஸோ தட் ரிக்வயர்ஸ் எனர்ஜி. குப்பையா கிடைக்கிறதுக்கு எனர்ஜி தேவை கிடையாது. கல்லு செங்கல்லாம் கிடக்கு, எல்லா இடத்துலயும் கிடக்கு, உடஞ்சு கிடக்குது. ஆனா அதை எடுத்து கட்டிடமாக கட்டுவதற்கு எனர்ஜி தேவை. ஸோ எப்போ நீங்க சக்தியை வெளிப்படுத்தினாலும் அது ஒரு கட்டுமானத்திற்கும் ஒரு கிரியேஷனுக்கும் உதவுகிறது என்பதுதான் அந்த கான்செப்ட் என்ட்ரோபி. அப்போ இங்க பார்க்கும்போது எப்படி எழுதுறா பாருங்க. யார் இதற்கெல்லாம் அதிகாரி? இவ்வளவு ஒழுங்கா வருது. ஒழுங்கு இல்லாம ஏதோ போயிட்டு இருந்தா அதை பத்தி நீ கவலைப்பட வேண்டாம். ஒழுங்கா காத்தால வருது சந்திரன், இது சூரியன், ராத்திரி சந்திரன் வருது, திரிகிறது, ரெண்டுத்துக்கும் ரெண்டு மொழி கொடுக்கறது, ஆனா வித்தியாசமா இருக்கிறது. இதெல்லாம் யோசிக்க திகைப்பு. யாருக்கு இதெல்லாம் அதிகாரி? அதை யோசிக்க வேணாமா? அதை நாம் எண்ணிட வேண்டாவோ? கவிதை எழுதக்கூடிய நண்பர்கள் யோசிப்போம். அதை நாம் எண்ணிட வேண்டாவோ. வேண்டாமோ இல்ல, வேண்டாமோ என்றால் அது ஒருமை, வேண்டாவோ என்றால் அது புளூரல். இங்க என்ன ஏன் புளூரல் வருது? நாம் எண்ணிட வேண்டாம். நான் எண்ணிடனா வேண்டாமோ. இது நாம் எண்ணிட வேண்டாவோ. சாதாரண ஒரு இதுல குழந்தைகளுக்கு சொன்னா இந்த இலக்கணம் எவ்வளவு அருமையா போய் காதுல விழுது பாருங்க. தண்ணீர் விழுந்ததும் விதையின்றி தரையில் முளைத்திடும் புல் ஏது? அப்படி மாத்தி போடுற பாருங்க. ஒரு அப்ரோச். தண்ணி தெளிக்கிற ஒண்ணுல ஒரு மணலை போட்டு தண்ணி தெளிச்சா அந்த நவராத்திரிக்கு பார்க்கு கட்டுவோம் அந்த காலத்துல. வீட்டுல பார்க் மாதிரி கட்டி நவராத்திரிக்கு கொலுவுக்கு பக்கத்துல இந்த பொம்மைகளுக்கு பக்கத்துல இப்படி கடுகையோ எள்ளையோ தெளிக்கிறது. இன்னும் 2 நாள்ல பெருசா வந்துடும் அதுல இருந்து. அடடே, குழந்தைகள்லாம் ஆச்சரியப்படும். ஒன் ஆஃப் த பேசிக் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் தட் இஸ் கிவன். ஒரு சின்ன விதையை போட்டு அதை வளர்றதை பார்க்கறது குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க. ஈவன் டுடே இன் கிண்டர் கார்டன் தீஸ் ஆர் எல்லாம் கொடுக்குறாங்க. அது ஒரு உயிர் அப்படி வளர்றதை பார்க்கும்போது அந்த அந்த என்ன மலர்ச்சி பாருங்க. அந்த உயிருக்குள்ள பெருமையை தெரிந்து கொள்ள வேண்டாமா? நம்ம குழந்தை பருவத்திலே எத்தனையோ இருக்கக்கூடிய செய்திகள் எல்லாம் இழந்து கொண்டிருக்கிறோம். அதனால்தான் சொசைட்டியில பார்க்கும்போது கருத்து இறுகி கடினமான இந்த மனங்களோடு மனிதன் என்ற போர்வையிலே மிருகங்களாக மக்கள் உலவிக் கொண்டிருக்கிறார்களே, இதை பார்க்கும்பொழுது வருத்தமாக இருக்கிறது. பழைய கவிதையெல்லாம் உட்கார்ந்து பாச வேண்டும். பழைய கவிதையில இருக்கக்கூடிய அந்த மனித நேயத்தை தொட வேண்டும். அப்படி விதை இல்லாமல் முளைக்குமாப்பா இந்த புல்? வருமா? விதையொன்று தரையில் முளைத்திடும் புல் ஏது? மண்ணில் போட்டது விதையொன்று மரஞ்செடியாவது யாராலே? இவ்வளவு சிம்பிளா யாராவது எழுத முடியுமா சார்? ஜஸ்ட் ஐ எம் ஆஸ்கிங். எவ்வளவு கவிஞர், யாராவது சம்படி ரிப்பீட் திஸ். யாராவது எழுதி காட்டுங்க. மண்ணில் போட்ட விதையொன்று மரஞ்செடியாவது யாராலே? யோசிச்சு பாத்தீங்களா? கண்ணில் தெரியா சிசுவை எல்லாம் கருவில் வளர்ப்பது யார் வேலை? இல்லையா? இந்த வீட்டுல குழந்தைகளுக்கு எப்பவுமே இப்பெல்லாம் எல்லாம் ஒரே குழந்தையோட போயிடுது. அந்த காலத்துல வரிசையா குழந்தைகள் இருக்கும். ஒரு குழந்தை இருக்கும், அம்மா அந்த அந்த குழந்தைக்கு ஒரு 2 3 வயசு இருக்கும், அடுத்த குழந்தை கருவிலே இருக்கும். அந்த குழந்தை அம்மாட்ட போய் கேட்கும், அம்மா ஏம்மா இப்படி இருக்கு? ஏய், உன் தம்பி பாப்பா இருக்கான்டா வயித்துக்குள்ள. அது அம்மாவுடைய வயிற்றிலே காது வைத்து கேட்கும். அம்மாவை தடவி பார், நீ தான் வச்சுட்டு இருக்கேம்மா. அப்புறம் அந்த குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் நீ உள்ள இருந்து, அதாவது வாழ்க்கையினுடைய பிறப்பு என்பதெல்லாம், பிறப்பு மறைவு இதெல்லாம் அந்த நீண்ட பெரிய குடும்பங்களிலே எவ்வளவு இயல்பாக குழந்தைகளுக்கு கடத்தி செல்லப்பட்டது. அஹ்? அப்ப நினைச்சு பார்க்க அந்த குழந்தைக்கு தெரியற மாதிரி எழுதுறாரு. கண்ணில் தெருவா சிசு எல்லாம் அவங்க தம்பி இருக்கான்னு பார்க்க முடியாது, கொஞ்ச நாளுக்கு அப்புறம் பார்க்கலாம்ப்பா, இப்ப அம்மாவுடைய வயித்துக்குள்ள இருக்கு அப்படிம்பாங்க. இதெல்லாம் ரொம்ப எளிமையா சொன்னாங்க. இப்பெல்லாம் யாருக்குமே தெரியாது. நோபடி நோஸ். மை காட். கருவில் வளர்ப்பது யார் வேலை என்று கேட்கிறார். அது திகைப்பு. எண்ணி பார்த்தால் இதற்கெல்லாம் ஏதோ ஒரு விசை இருக்குமன்றோ. திகைப்புல இருந்து இப்ப சந்தேகம் வந்திருக்கு. முதல்ல திகைப்பு, அடுத்தது ஐயம், இருக்குமன்றோ. அது அது அந்த அந்த கேள்விக்குறி சந்தேகம், இருக்குமன்றோ. அப்புறம் மறுபடியும் யோசிக்கிறார். எத்தனை மிருகம், எத்தனை மீன், எத்தனை ஊர்வன பரப்பன பார். ஊர்வன பரப்பன. நாமக்கல்லாருக்கு இலக்கண பிழையே கிடையாது. நூத்துக்கணக்கான பாடல் அப்படி எழுது ஒரு அருமையா. கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகிறது என்ற பாடல் பாப்புலர். அதுக்கப்புறம் யாருக்கும் தெரியல. எத்தனை மிருகம், எத்தனை மீன், எத்தனை ஊர்வன பரப்பன பார், எத்தனை பூச்சிகள் புழு வகைகள், எண்ணத் தொலையா செடி கொடிகள். இதுக்கெல்லாம் விளக்கம் சொல்லிக்கொண்டே இருக்கலாம். எத்தனை அடுத்து அடுத்து போறார், கான்செப்ட் போறார். இதெல்லாம் செடி கொடி எல்லாம் நீங்க நேர்ல பாக்குறது, உருவத்தை பாக்குறது. ரெண்டாவது அப்டிராக்ட், நிறங்கள். எத்தனை நிறங்கள் உருவங்கள் எல்லாவற்றையும் எண்ணுங்கால் அத்தனையும் தர ஒரு கர்த்தன் யாரோ எங்கோ இருப்பது மெய். இந்த சந்தேகத்திலிருந்து முதல் ஸ்டெப் எப்படி மேத்தமேட்டிக்கல் டெரிவேஷன் வருதோ அது மாதிரி எழுதுறாரு ராமலிங்கம் பிள்ளை. அதுவும் ஒரு கவிதையில.
கவிதையில கணக்கு போல எழுதுறாரு. அந்த கணக்கு கடவுளை பற்றியது. எப்படிப்பட்ட கவிதை சார்? கணக்கு, கடவுள், கவிதை எல்லாம் சேர்ந்த ஒண்ணு. இந்த பாட்டை விட்டுடலாமா? இதை குழந்தைகளுக்கு வந்து ஸ்கூல்ல சொல்லிக் கொடுக்க வேண்டாமா? இல்லைன்னா கூட நம்ம நம்ம வீட்டு பேரன் பிள்ளைகளுக்கு எல்லாம் சொல்லிக் கொடுக்க வேண்டும் இந்த பாடலை. அது எழுதுறார், எத்தனை நிறங்கள் உருவங்கள் எல்லாவற்றையும் எண்ணுங்கால் அத்தனையும் தர ஒரு கர்த்தன் யாரோ எங்கோ இருப்பது மெய். யாரோ இருக்காங்க. அடுத்து வந்து கான்செப்ட். சமுதாயத்தில் என்ன சொல்லுகிறார்கள் சொல்ல, அல்லாஹ் என்பார் சில பேர்கள், அரண் அரி என்பார் சில பேர்கள், வல்லான் அவன் பரமண்டலத்தில் வாழும் தந்தை என்பார்கள். மூன்று மதத்தினுடைய முக்கியமான செய்தியை சொல்லுகிறார். சொல்லால் விளங்கா நிர்வாணம் என்றும் சில பேர் சொல்வார்கள், புத்திஸ்ட். சொல்லால் விளங்கா நிர்வாணம் என்றும் சில பேர் சொல்வார்கள். எல்லாம் இப்படி பல பேசும், எல்லாம் இப்படி பல பேசும், ஏதோ ஒரு பொருள் இருக்கிறதே. மறுபடியும் அந்த ஐயத்திலிருந்து ஒரு தெளிவுக்கு வருகிறார். என்ன? இப்படி பல இருக்கு, இதுல எதுவும் தெரியல, ஆனா ஒரு பொருள் இருக்கு இல்லையா? முதல்ல யார் அதிகாரி, அதுக்கப்புறம் யாரோ ஒருத்தர் இருக்கார். அது யாரு? பல பேர் பேசுறாங்க, ஆனா ஒருத்தர் இருக்கார். பல பேர் பேசுறா, ஆனா ஒருத்தர் இருக்கார். இதுல யாரோ ஒருத்தர். எல்லாரும் ஏதோ ஒரு பொருள் இருக்கிறதே, அந்த பொருளை நாம் நினைத்தே அனைவரும் அன்பாய் குலவிடுவோம். எந்தப்படியாய் எவர் அதனை எப்படி தொழுதால் நமக்கு என்ன? நிந்தை பிறரை பேசாமல் நினைவிலும் கெடுதல் செய்யாமல் வந்திப்போம் அதை வணங்கிடுவோம், வாழ்வோம் சுகமாய் வாழ்ந்திடுவோம். இதுதான் அந்த கவிதை. இது மாதிரி ஒரு கவிதை வந்து நான் இந்த திகைப்பு என்பதற்கான கவிதைகளை பார்த்து கொண்டிருக்கும் போது எனக்கு இந்த கவிதை ஞாபகம் வந்து, அதனால நான் ஷேர் பண்ணிக்கினேன். அதாவது பாரதியை பற்றி பேசும்போது இதையும் சொல்ல வேண்டும். அதாவது பாரதினா பாரதி கவிதைகள் மட்டுமல்ல, அதனுடைய பின்னணியில் இருக்கக்கூடிய எத்தனையோ விஷயங்களை நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். அப்படி பார்க்கும்போது இது எனக்கு சொல்ல தோன்றியது. எனவே இந்த திகைப்பு இருக்கிறது, ஐயம் இருக்கிறது. இந்த ரெண்டும் இப்ப என்ன ஆகுது? இப்ப திகைப்பு இருந்து ஒரு ஐயம் வருகிறது, அந்த சந்தேகத்துக்கான தீர்வு கிடைக்கிறது. அப்ப பாரதி என்ன சொல்கிறான்? உறுதி பூண்டேன் என்கிறான். இந்த உறுதி என்ன பூண்டேன் என்று சொன்னால், எனக்கு இனி வந்து கேள்வி கிடையாது, திகைப்பும் கிடையாது. எனக்கு வந்து எதிலும் புறப்படு. நான் வழக்கமா சொல்வது உண்டு. பாரதியினுடைய ஒரு அற்புதமான வரி என்னன்னா, பக்தியை பற்றி பேசும்போது, பக்தி உடையார் காரியத்தில் பதறார் என்று சொல்லுவோம். ஐயோ, நடக்குமோ நடக்காதோ, பரிண்டு அப்படி இப்படி பதறிய காரியம் சிதறும் என்பார்கள். பக்தியில இருக்கிறவனுக்கு பதறாது, அப்படியே உட்கார்ந்து இருப்பான். நடக்குமா நடக்கட்டும், இறைவன் சித்தம் நிச்சயமா நடக்கும். எப்படி சார் இது? உங்களுக்கு சொல்றேன். சில நம்ம நாட்டு இலக்கியங்களை படிக்கும்போது இதெல்லாம் சொல்ல வேண்டும். வெறும் கதையாக சொல்லிக் கொண்டு சொல்லக்கூடாது. திருஞான சம்பந்த பெருமான் தன்னுடைய வாழ்நாளே 16 ஆண்டுகள் வாழ்ந்தார்கள். நல்லூர் பெருமணத்திலே அவர்கள் திருமணத்திலே வந்திருந்த அத்தனை பேரும் அழைத்துக் கொண்டு இறைவனுடைய கைலாயத்துக்கு சென்றார்கள் என்பது வரலாறு. அந்த 16 ஆண்டுகளிலே ஞானசம்பந்த பெருமான் மயிலைக்கு வருகிறார். இந்த மயிலாப்பூர்ல என்ன சிறப்பு அப்படின்னா, மயிலையிலே சிவனேசர் என்று ஒரு பெரிய ஒரு செல்வந்தர். அவர் வந்து அவருக்கு ஒரு பெண், அந்த பெண்ணுடைய பெயர் வந்து பூம்பாவை. அந்த பெண் வளர்ந்த போதே, அந்த பெண் பிறந்த போதே அவர் அவருக்கு அப்பவே தெரியும். ஞானசம்பந்தர் பற்றி கேள்விப்படுகிறார். இவர் வந்து சிவநேச செல்வர். இவர் சிவனிலேயே சிவனிலேயே தன்னுடைய வாழ்நாளெல்லாம் கழிக்கக்கூடியவர். சிவபக்தியிலே சிறந்தவர். அவர் நினைக்கிறார், இந்த பூம்பாவையை திருஞான சம்பந்தருக்கு திருமணம் செய்து வைக்க வேண்டும் என்று ஒரு பிரார்த்தனை. ஆனால் என்ன ஆகிறது? 7வது வயதிலே பூம்பாவை ஒரு நாகத்தால் தீண்டப்பட்டு இறந்து போகிறாள். இவருக்கு இதை பொறுத்துக்க முடியல. அப்படியே அந்த அந்த பெண்ணுடைய இறந்த அந்த பெண்ணினுடைய சடலத்தில் இருக்கக்கூடிய எலும்புகளை எல்லாம் ஒன்றாக கூட்டி ஒரு பானையிலே போட்டு குடத்திலே போட்டு மூடி வைத்து அதை பாதுகாத்து வைக்கிறார். என்றேனும் ஞானசம்பந்த பெருமான் இங்கே எழுந்தருள்வார் என்று சொன்னால் அவரிடம் இதை சமர்ப்பிக்க வேண்டும். அவருக்காக வளர்ந்த பெண், அவருக்காக இங்கே இருந்த பெண் இந்த இருந்திருக்கிறாள். உங்களுக்கு கதை தெரியும். இப்போ அங்கு வருகிறார். ஞானசம்பந்த பெருமான் வந்தபோது உங்களுக்கு மட்டிட்ட புன்னை என்று ஒரு அற்புதமான தேவாரம். அதை பாடின போது அந்த உடைந்த குடத்திலிருந்து உயிரோடு அந்த பூம்பாவை, அந்த 7 வயதிலே இருந்த பெண் அந்த நேரத்தில் என்ன வயது இருக்குமோ அந்த வயதுக்குரிய வளர்ச்சியோடு வெளியிலே வருகிறார். இதை பார்த்தபோது எல்லாரும் திகைத்து விட்டார்கள். அங்கே திகைக்காத நின்றது யாரு? ஞானசம்பந்த பெருமான். அதுதான் திகைப்பற்ற திகைப்பு தொலைந்தது. அத்தனை பேர் திகைச்ச இடத்துல திகைப்பாமல் நின்றது யார் என்று கேட்டால் ஞானசம்பந்த பெருமான். ஏன் என்று சொன்னால் அவருக்கு அந்த இறை நம்பிக்கை இருக்கிறது. அவருக்கு திகைப்பும் ஐயமும் தொலைந்த நிலை. அத பாரதி, ஐயமும் திகைப்பும் தொலைந்தன. அபிராமி பட்டர், சரபோஜி மன்னன் வருகிறான்.
தஞ்சை சரபோஜி மன்னன் திருக்கடவுர் வருகிறார். அமுதகடேஸ்வரரை பார்த்து ஆலயத்திலே எல்லா விதமான குடமு இந்த இது சாங்கியெல்லாம் செய்து எல்லாம் முடிச்சு வரும்போது பக்கத்தில் இருக்கிற யாரு கேட்டால் அதுக்கு ஒரு அபிராமி பட்டர் என்ன செய்வார்? இறைவி மேலே கவிதை எழுதி கொண்டிருப்பார், பாடி கொண்டிருப்பார். பார்க்குறான். ஆனா அவருக்கு ஒரு கொஞ்சம் இது மாதிரி பித்து பிடித்திருக்கு. அபிராமி பட்டர் இல்ல, அபிராமி பித்தர். அவருக்கு உண்மையான பேர் வந்து சுப்பிரமணிய ஐயர்னு பேரு. ஜாகிரதையா இருக்கணும். சுப்பிரமணிய ஐயர்னு பேர் இருக்கிறவாள் அபிராமி பட்டர், அபிராமி பித்தர். சுப்பிரமணிய பாரதிக்கும் இப்படிதான் இருந்தது பேரு, பித்தர்னு. பித்தரா சித்தரா தெரியாது, பித்தர்னாங்க. ஆனா சரபோஜி மன்னன் அதெல்லாம் கவனிக்கல. அவன் பாவம் நல்லவன், எங்கேயோ வந்தான். எப்படி இருக்கு, நீங்க என்ன செய்ய, அபிராமி பார்த்து கொண்டு அபிராமி பற்றி பேசுவேன். அவருக்கு மனசுல பதியல. இப்பதான் அபிராமிக்கு அலங்காரம் இருக்கு. அதாவது அந்த ஊர்ல போய் நேர்ல பார்க்கணும். இறைவன் என்ற நம்பிக்கை இருக்கிறதே, மனத்துக்குள்ளே விளைக்கக்கூடிய மகிழ்ச்சியும் அதனுடைய பெருமையும் அந்த பக்தியில ஈடுபட்ட பெருமக்களும் தெரியும். அந்த அந்த ஜாஜ்வல்யமாக இருக்கக்கூடிய அந்த சிலை வடிவத்தில் இருக்கக்கூடிய அம்பியை பார்க்கும்போது மனம் அப்படியே போய் ஒட்டி கொள்ளும். இதெல்லாம் வேண்டாம் ஒண்ணும் இல்லாதவன் வந்து இப்ப நல்ல அருமையான ஒரு சாப்பாடு ஸ்வீட் இருக்கு எனக்கு வேண்டாம் அப்படின்னு போறவன் மாதிரி தான் இதெல்லாம் எட்டி வச்சுட்டு போறவன் தான். பக்தியில இருக்கக்கூடிய இன்பம் அதான் நம்ம நாட்டுல சொன்னாங்க, பக்தி என்பது நோய்க்கு மருந்தாகவும், பிறவி என்ற இந்த நோய்க்கு இருக்கக்கூடிய பிறப்பு இறப்பு என்ற நோய்க்கு மருந்தாகவும், அந்த பயத்துக்கு மருந்தாகவும், அந்த இனிமைக்கு விருந்தாகவும் இருக்கக்கூடியது பக்தி என்ற சொல். அப்படி பக்தி பண்ணிட்டு இருக்காரு. கேட்கிறாரு, இன்னைக்கு என்ன நாள்? இன்னைக்கு அமாவாசை. இன்னைக்கு என்ன நாள் கேட்டபோது, அம்பிகையுடைய திருமேனியை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அபிராமி பட்டருக்கு அமாவாசையா தெரியும்? அப்படியே ஒளி பொருந்தி அம்பியை பார்க்கிறார். இன்னைக்கு இரவு நிலவு கிளம்பும் அப்படின்னு பேர். அப்ப நினைக்கிறான் சரோஜன், என்னப்பா இது இன்னைக்கு நிலவுன்னா, அப்போ அமாவாசை இன்னைக்கு சொன்னது சரிதான் போல் இருக்கு. எனவே இப்படி வந்து ஒழுக்கஹீனமாக நடந்து கொண்டவருக்கு தண்டனை கொடுக்கணும். கதையெல்லாம் உங்களுக்கு தெரியும். பின்னாலே வந்து பாடுகிறார். அமாவாசை அன்னைக்கு நிலவு வந்துடுது. ஊரே திகைத்து நின்றது. திகைக்காமல் அந்த உலகத்திலே ஒருவர் இருந்தார். யாருன்னா அபிராமி பட்டர். ஏனென்றால் திகைப்பு தொலைந்தது. ஐயமும் திகைப்பும் தொலைந்த நிலையிலே அவர் இருந்தார். அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். அதே மாதிரி இன்னொரு விஷயம் உங்களுக்கு கேள்விப்பட்டிருப்பீங்க. அருணகிரிநாதர் வாழ்க்கையிலே நடந்த அற்புதமான செய்தி என்ன? அருணகிரிநாதருக்கும் அவருடைய ஒரு மன்னன் பிரபுடதேவர், அவனுக்கும் ரொம்ப ஃப்ரெண்ட்ஷிப் அதிகம். இதை பார்த்து சம்பந்தாண்டான் என்ற ஒரு பெரும் புலவன், அவனே வந்து ஸ்ரீவித்யா உபாசகன், அவன் அம்பிகை உபாசகன். அவன் பொறாமை கொள்கிறான். எப்படியாவது இந்த மன்னனுக்கும் அருணகிரியாருக்கும் உள்ள உறவை துண்டிக்க வேண்டும் என்று நினைத்து அவன் என்ன செய்கிறான், நீ வந்து உன்னுடைய உபாசன தெய்வம் முருகன், என்னுடைய உபாசன தெய்வம் அம்பிகை, அம்பிகை நான் கூப்பிடுகிறேன், நேரிலே வரவழைக்கிறேன், அதுபோல் நீயும் முருகனை கூப்பிட்டு காட்டு, அப்பதான் ஒத்துக்கணும்னு ஒரு போட்டி மாதிரி வைக்கிறான். ஒரு சினிமால கூட வந்து இதெல்லாம் காமிச்சாங்க, அருணகிரிநாதர் ரெண்டு படத்துல சுவையா இருக்கும். அப்ப என்ன பண்றான், அம்பிகை கூப்பிடுறான் சம்பந்தாண்ட. என்னதான் பக்தனாக இருந்தாலும் அகந்தையிலே கூப்பிட்டால் அன்னை வருவாளா? மான கூப்பிட்டு ஏங்கி கூப்பிட்டால் அப்படியே கையில எடுத்துக்கிறது ஓடி வருவா இங்க இருந்தால். அதுதானே அம்பிகை. அன்னை என்பவளுடைய அந்த தாய்மை இதுதானே. அகந்தையாலே கூப்பிடுகிறான் சம்பந்தாண்டான், அம்மை வரவில்லை. அடுத்து நீ கூப்பிடு, அருணகிரிநாதர் கூப்பிடு, நீ உன்னுடைய முருகனை கூப்பிடுங்கிறார். அப்படி முருகனை கூப்பிடும் போது என்ன செய்கிறான் சம்பந்தாண்டான், தன்னுடைய மந்திர பலத்தினாலே அம்பிகை அந்த முருகனை எடுத்து கொஞ்சக்கூடிய ஒரு நிலையை உருவாக்குகிறான். அப்படி அம்பிகை தன்னுடைய கையிலே முருகனாகிய குழந்தை வைத்துக் கொண்டிருக்கும் பொழுது இங்கே அருணகிரியார் என்ற பக்தன் கூப்பிடுகிறான். முருகனுக்கு வந்து தெரியல, அதாவது ஒரு பக்கம் பாசம் ஒரு பக்கம் பக்தி. ஏன்னா ரொம்ப ரெண்டு பேருமே ரொம்ப செலிபிரிட்டிஸ். உமையும் செலிபிரிட்டி, முருகனும் செலிபிரிட்டி. அவ ரெண்டு பேரும் பார்த்து அந்த குழந்தையை எடுத்து உமையம்மை கொஞ்சுவதற்கு வந்து டெய்லி கொஞ்ச முடியுமா? என்னைக்கோ மீட் பண்றான். அவர் கிருபானந்த வாரியார் அருமையா சொல்லுவார், என்னைக்கோ வருது அந்த குழந்தை அம்மா மடியில உட்காந்துருக்கு, அப்ப போய் வெளியில ஒருத்தன் டோர் பெல் அடிக்கிறான் டங்குன்னு. அந்த குழந்தை வராது, அது பாட்டு உட்காந்துருக்கு. இவர் பாடுகிறார், சிவனை வலம் வரும் அளவில் உலகடைய நொடியில் வரும் கலாப மயிலே என்று சொல்லி அருணகிரியார் என்ன பண்றார், சமத்காரமாக மயிலை பாடுகிறார். அப்படி மயில் பாடின உடனே அந்த மயில் ஓடி போய் முருகனை பிடிச்சு இழுக்கிறது. உடனே முருகன் புரிந்து கொண்டார். தன்னுடைய வாகனம் எடுத்துப்பாடு, நம்ம யாரோ நமது பக்தன் கூப்பிடுகிறான்னு சொல்லி உடனே ஓடி வர்றார் என்பதெல்லாம் கதை. இங்கேயும் திகைத்து நின்றது சம்பந்தாண்டானும் அரசனும் பிரபுடதேவர். திகைக்காமல் இருந்தது அருணகிரியார். ஏன் என்று சொன்னால் அவர் அந்த பக்தியிலே ஐயமும் திகைப்பும் தொலைந்தன. ஆகவே இந்த இலக்கியத்திலே நீங்கள் பார்க்கும்போது இதை கதையா பார்த்துட்டே வரக்கூடாது. இப்படியெல்லாம் செய்து காட்டியவர்கள் வந்து ஏன் செய்தார்கள் என்றால், ஞானசம்பந்தர் ஏன் இப்படி செய்தார்? ஞானசம்பந்தர் மாதிரி வந்து அற்புதங்கள் செய்த ஒரு
ஒரு தேவார மூவர்ல வந்து அவர் தான் ரொம்ப நிறைய செய்தார் அற்புதங்கள். ஏன் செய்தார்னா, இப்படி நான் என்னுடைய திகைப்பு நீங்கியது போல உங்களுக்கும் திகைப்பு நீங்க வேண்டும். ஆமாண்டா இறைவன் என்ன இப்படி இருக்கு, இப்படி வந்து இப்படி உலகம் சுற்றி கொண்டிருக்கிறதே, ஆயிரக்கணக்கான அண்டங்கள், அவ்வளவு இறைவன் அப்பா, இறைவனுக்கு முடியாது உண்டா என்று என்றைக்கு சொல்லத் தொடங்குகிறோமோ அன்று நமது திகைப்பு தொலைகிறது. அந்த ஐயமும் திகைப்பும் தொலைந்தன. சரியா? அதுதான் இன்னைக்கு நிறைய ஐயமும் நிறைய திகைச்சு போய் நிக்கிறோம். திகைப்பிலேயே ரொம்ப நேரம் நின்று இருக்கோம் இன்னைக்கு. அஹ்? அப்படி அந்த எல்லாவற்றையும் நம்ம பார்த்தோம். சூரியன் வருவது யாரால் என்பது எப்போது, அதாவது நான் நினைக்கிறேன், இப்போதுள்ள ஒரு ஒரு எக்ஸாம்பிள் சார், இலக்கியத்திலிருந்து சொன்னீர்கள். ஆஹ், இப்போதுள்ள ஒரு உதாரணம் ஏதாவது சொல்லுங்கள் என்றால், ஆஹ், பாரதியார் இணைந்து இருந்த அரவிந்தர், மகான் அரவிந்தர், பாரதி வாழ்க்கையிலே வாவே சொய்யர், பாரதியார், அரவிந்த கோஷ் என்ற மகான் அரவிந்தர், இவங்கெல்லாம் பாண்டிச்சேரியில் இருக்கிறார்கள். உங்களுக்கு அந்த வரலாறுலாம் தெரியும். இந்த அரவிந்த கோஷுடைய தம்பி பரீந்தர் கோஷ் என்று சொல்லக்கூடியவர் லண்டனிலே அண்ணனோடு படித்தவர். அண்ணன் லண்டன்ல இருக்கும்போது அவரோடு இணையாக படித்தவர். அண்ணனுடைய புரட்சியிலே ஈடுபட்டு அவரும் பெரிய புரட்சியாளர். ஆம், ஒரு பத்திரிகை, அஹ், ஒரு பத்திரிகை பேர் ஞாபகம் இல்லை, ஒரு பத்திரிகை எல்லாம் நடத்தினார் அவர். அப்படிப்பட்ட ஒரு பெரியவர். அவர் என்ன செய்கிறார், அவர் பாண்டிச்சேரியிலே தன்னுடைய அண்ணனை பார்க்க வருகிறார். அப்போ ஆல்ரெடி வந்து மகான் அரவிந்தராக மாறிவிட்டார். அந்த சிறைச்சாலையிலிருந்து இங்க வந்து தப்பித்து வந்து இங்க இருந்து அவர் ஆசிரமத்தை நடத்தி கொண்டிருக்கிறார். அப்போ இது பதிவில இருக்கிறது. இது மகான் அரவிந்தருடைய வரலாற்றிலே தெரிகிற விஷயம். அவர் தனியாக அழைத்து கொண்டு செல்கிறார் தம்பியிடம். இது மாதிரி புரட்சிக்காக நான் எனக்கு வந்து இதெல்லாம் கொஞ்சம் வேணும், உதவி எல்லாம் கேட்டு வருகிறார். அப்ப சொல்றாரு அவர், ஒரு சுதந்திரம் அடைவதற்கு 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி, 10 ஆண்டுகளுக்கு முன்னாலே சொல்கிறார், உன் புரட்சியெல்லாம் விட்டுருப்பா, இப்போ இந்த நாடு சுதந்திரம் அடைவதற்கு தயாராகி கொண்ட நிலையில இருக்கிறது. குறிப்பிட்ட ஆண்டை சொல்லி இந்த ஆண்டிலே இந்த இந்த நாட்டுக்கு விடுதலை கிடைக்கும். நீ புரட்சியில ஈடுபட வேண்டிய தேவை துப்பாக்கி கல்ச்சர் தேவை கிடையாது. இந்த நாட்டுக்கு விடுதலை வரக்கூடியது. கண்ணன் கண் திறந்து விட்டான் என்ற மொழியை மொழிகிறார் என்று அதில் எழுதியிருக்கிறது. எப்படி அவரால் சொல்ல முடியுது? இதை கேட்டு நாம் தான் திகைத்து நிற்கிறோம். இப்படி வந்து எதிர்காலத்தை சொல்ல முடிகிறதா என்று. ஆனால் இறைவனிடம் நம்பிக்கை கொண்டவர்கள் அந்த ஐயமும் திகைப்பும் தொலைந்துதான் நிற்பார்கள். அதுதான் ரொம்ப முக்கியமான செய்தி. அதனால பாரதி என்ன எழுதுகிறான்? ஐயமும் திகைப்பும் தொலைந்தன. அப்புறம் என்ன? அச்சமும் தொலைந்தது. அச்சம் எப்போது தொலையும்? இப்போ அச்சம் வருகிறது. நான் சொன்னேன் உங்களுக்கு ஒரு ஒரு விஷயம் உங்களுக்கு சொன்னேன். அந்த அச்சத்தை பத்தி பேசும்போது நினைவு இருக்கிறதா தெரியல. அச்சம் என்பது உயிர்களுடைய அடையாளம். அச்சமில்லாத ஒரு உயிரை ஆண்டவன் படைத்ததே கிடையாது. என்று சொன்னால் அது வந்து இட் இஸ் எகெயின்ஸ்ட். இப்போ அந்த ரோபோவை பத்தி கதையெல்லாம் எழுதும்போது, அந்த காலத்துல அந்த ரோபோவை பத்தி எழுதிய மேற்கு நாட்டு எழுத்தாளர்கள் எல்லாம் முதல்ல எழுதினவர் வந்து அது ஒரு ஒரு ரோபோக்கு வந்து ஒரு ரூல்ஸ். இந்த ரோபோ வந்து என்றும் மனிதனுக்கு துன்பம் இழைக்காது என்று ஒரு லைன் வரும் அதுல. ஃபர்ஸ்ட் டைம் when they were writing about the robo stories. அது மாதிரி சில விஷயங்கள் எல்லாம் வந்து மனித வாழ்க்கையிலன்னு பார்த்துட்டு. அப்படி இருக்கும்போது எல்லா உயிருக்கும் ஒரு அச்சத்தை ஏன் இறைவன் என்று கொடுத்தான்னா, உயிரிலே பற்று இருக்க வேண்டும். அப்பதான் இந்த சுழற்சி நடக்கும். இது வந்து ஒரு முரணாக தோன்றலாமே ஒழிய அடிப்படை விஷயம் அதுதான். ஒரு சின்ன புழு இருக்கு. அந்த புழுவினுடைய எதிரில போய் அதுக்கு அதுக்கு அது போய் ஒரு டார்ச் லைட், அதுக்கு எது தலை கால் தெரியாது. டார்ச் லைட் அடிச்சா எந்த பக்கம் சுருங்குறதோ அது அதனுடைய கண் இருக்கக்கூடிய பகுதி. அதனுடைய சென்சார் இருக்கக்கூடிய பகுதி. அது ஏதோ ஆபத்து வருகிறது என்று தன்னைத்தானே சுருக்கிக் கொள்ளும். அப்படி உயிர்கள் தங்களை தாங்களே காத்துக்கொள்ள உள்ள உடைய அடிப்படையான விஷயமாக அச்சத்தை ஆண்டவன் கொடுத்தான். அந்த அந்த ஹார்மோன் அது உள்ளுக்குள்ள ஓடும். அந்த அந்த உணர்ச்சி இருக்கணும். அச்ச உணர்ச்சி இருந்தாதான் எல்லா எல்லா வகையான விஷயங்களும் இருக்கும் என்பது பெரிய ஒரு கான்செப்ட். இங்க பாரதி என்ன சொல்றான்? அச்சமும் தொலைந்தது. ஏன் அச்சம் தொலைந்தது என்று சொன்னால், இந்த உயிருக்கு காப்பாளன் யார் என்று புரிந்து விட்டது. எனவே அச்சம் தொலைந்து விட்டது. இது எல்லாத்துக்கும் வந்து அடிப்படையான விஷயம் என்ன என்று சொன்னால் இறை நம்பிக்கை. அதைத்தான் பாரதி மறுபடி பேசுகிறான். அச்சம் தொலைந்தது என்று சொல்லும் பொழுது அவன் என்ன சொல்கிறான் நீங்க பாருங்க. முதல்ல எடுத்த உடனே இந்த ஐயமும் திகைப்பும் தொலைந்தன, ஆங்கே அச்சமும் தொலைந்தது. அங்கே அச்சம் தொலைந்து போய்விட்டது. அந்த அச்சம் தொலைந்ததுக்கு காரணம் என்ன என்று கேட்டால், இந்த உயிருக்கான அடிப்படையான விஷயத்தையே தொலைத்து விடுகிறான்.
இப்ப உயிர் இருக்கிறதுக்கான அடிப்படை அச்சம் என்பது தேவை. அதனால்தான் பாரதி நான் பேசும்போது சொன்னேன், அச்சம் தவிர என்று பாரதி பேசுகிறார். நான் அதை புதிய ஆத்திசுடைய விளக்கும் போது சொன்னேன், அச்சம் தவிர என்று ஏன் சொல்கிறான் என்றால், அச்சம் தேவை, உயிருக்கு அச்சம் தேவை. அஞ்சுவது அஞ்சாமை பேதமை என்று வள்ளுவன் பேசுகிறான். ஆனா அதே நேரத்துல வந்து அந்த அச்சமே தொலைந்தது என்று ஒருவன் சொல்வானே ஆனால் அவன் பக்தியினுடைய உச்சகட்டத்திலே இருக்கிறான். இதை பாரதி குறிக்கிறான். ஐயம் தொலைந்தது, எனக்கு வந்து திகைப்பு தொலைந்து விட்டது. there is no wonder, there no more questions for me, I have answers for everything. எல்லாவற்றுக்கான ஒரே ஆன்சர் என்ன? இறைவி, சக்திதான் ஒரே இது. அப்போ சக்தியிடம் இந்த அச்சம் என்பதும் தொலைந்து போய்விட்டது என்று அந்த இந்த விஷயத்தை கொண்டு வரான் உள்ளுக்குள்ள. இந்த மூன்று விஷயங்களை சொல்லுகிறான். இதை பின்னாலே பேசுகிறான், பின்னாலே பார்க்கலாம். ஆனால் அதுல சொல்றான், சினமும் பொய்யும் என்று இணைய புன்மைகள் எல்லாம் போயின, உறுதி நான் கண்டேன். இப்ப சினம் பொய் போச்சு, அதை பத்தி நாம விரிவாக பார்க்க இருக்கிறோம் அடுத்த வாரம். ஆனா அந்த உறுதி பூண்டேன் என்ற சொல்லை இங்கே சேர்த்து பார்க்க வேண்டும். ஐயம் தொலைந்தது, ஐயம் தொலைந்தது உறுதி பூண்டேன், திகைப்பு தொலைந்தது உறுதி பூண்டேன், அச்சம் தொலைந்தது உறுதி நான் கண்டேன். இந்த பின்னாடி இருக்க இந்த உறுதி நான் கண்டேன்னு தனியா ஒரு சொல் இருக்கிறது. அதுக்கு பின்னாடி வையம் இங்கு அனைத்தும் ஆக்கியும் காத்தும் என்று ஒரு சொல் இருக்கிறது. பின்னாடி கொண்டே என்று ஒரு சொல் இருக்கிறது. ஆகவே ஒரு ஒரு கவிதையை இது போன்ற ஒரு எல்லாத்துக்கும் ஒரு எக்ஸாம்பிள் இருக்கு. பாரதியினுடைய எல்லா விருத்தங்களிலும் இப்படி நாம பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை, அதற்கான இடமும் கிடையாது. ஆனா எங்கெல்லாம் இருக்கிறதோ அதை செய்ய வேண்டும். இதை வந்து ஆங்கிலத்தில் என்ன சொல்வார்கள், டீகன்ஸ்ட்ரக்ட் எ போயம். யூ ஹேவ் டு ஃபர்ஸ்ட் டீகன்ஸ்ட்ரக்ட் எ போயம் அண்ட் ரீகன்ஸ்ட்ரக்ட். அர்த்தம் புரிந்து கொள்வதற்கு இந்த டீகன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் முக்கியம். அப்போ இதுல உள்ள முக்கியமான செய்தி என்னன்னா, இன்றைக்கு நான் சொல்லக்கூடிய செய்தியாக நடுவில் இருக்கக்கூடிய உறுதி நான் கண்டேன் என்பதுதான் இந்த 4வது விருத்தத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான சொல். என்ன உறுதி கண்டாய்? ஐயம் தொலைந்தது, அச்சம் தொலைந்தது, திகைப்பு தொலைந்தது, சினம் தொலைந்தது, பொய் தொலைந்தது என்று வரிசையா சொல்லிக் கொண்டு வருகிறானே. அப்படி உள்ள விஷயத்தை தான் உறுதி நான் கண்டேன் என்று தான் பெற்ற உறுதியை இறைவிக்கு சமர்ப்பணம் செய்கிறான் என்று சொல்லி, இந்த அளவில இன்றைய தினம் நாம் ஒரு பாதிதான் பார்த்தோம். என்றாலும் பரவாயில்ல. அதாவது நான் சொன்னது போல எனக்கு இன்றைய தினம் ரொம்ப மகிழ்ச்சி. சூரியன் வருவது யாராலே, சந்திரன் திரிவது எவராலே, பாரதியினுடைய பாட்டை நாம் பாடுவது யாராலே, இதெல்லாம் நீங்க கேட்கிறீர்களே எவராலே, இது எல்லாரும் இறைவன் செய்கதான். அதனால இருக்கக்கூடிய அத்தனையும் ஸ்தாவர ஜங்கம பொருள் அத்தனைக்கும் ஆண்டவன் இருக்கிறான்னு சொல்லி அந்த அளவிலே இந்த ஒரு அருமையான பாடலை இன்று பேசக்கூடிய வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.